ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ ரொம்ப புதுசாக வந்தவங்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி வந்ததுக்கு. ஸோ அதேமாதிரி சேங் தானே. ஓகே, சேங்கோட இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே, அரிஜடி பிறந்த நாள். அதனால் கிருஷ்ண உணர்வு அவங்களுக்கு கிடச்சி நல்லா பக்தியில் முன்னேறி பகவான் பக்தியில் முன்னேறி அவங்க இன்னும் நல்லா மேலும் வளர்ச்சி அடைய பகவானுடைய பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவங்களோட பர்த்டே வேறு. ஸோ அவங்களுக்காக பாருங்கள், சேங்க்கு இன்னொரு ஹரே கிருஷ்ணா நன்றி சொல்லுங்கள். எதுக்குன்னா அவங்க ஃப்ரெண்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த உணர்வு வரணும். அவங்க நினச்சிருந்தா அவங்க இந்தியனு, அவங்க தமிழ் பேசுவாங்க, எங்களுக்கு புரியாது, அதனால் இப்படி நான் வர்றது நினச்சிட்டு நம்மளாம் தான் போவோமா. சீன இந்த மாதிரி சின்ன வயசாக இருக்கும்போது கூட்டம் வேணாளா திவ்யா மாத்தையே பண்ணல. அவங்க இன்டர்நேஷ்னல் எங்கே வேணால் போனாலும் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நம்ப முடியுமா? யோசிப்போம் அந்த மாதிரி போனால். ஆனால் அவங்க வந்திருக்காங்க. இட்ஸ் வெரி குட். ஹரிபோ. ஸோ அவங்களுடைய பக்திக்கும் புதுசாக வந்தவங்களுக்கும் அப்புறம் மாதாஜிக்கும் எல்லாரும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். ஓகே, ஏன்னா அவங்களுடைய பர்த்டே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக வந்தவங்க அவங்களுடைய பக்தியை முன்னேறணும், ஒரு நாலேஜ் கற்றுக்கு வந்திருக்காங்க, தெரிஞ்சுக்கு வந்திருக்காங்க. என்ன தான் சொல்லித்தரான். ஸோ அவங்களுடைய அந்த பக்தியோடைய தரம் நல்லா வரணும், வளர்ச்சி அடையணும். இப்போ எல்லாம் அவங்களா வந்துட்டுமா இல்லையா? எல்லாம் தெரியுமா இல்லையா? கீதை தெரியுமா இல்லையா? எல்லாம் ஓகே, நோட்ஸ் எழுதி வச்சுக்கிங்க. இப்போ அவங்க புதுசாக வந்திருக்காங்க. அப்போ பகவானிடம் ஒரே ஒரு நம்மளுடைய குறைஞ்சபட்சம் விஷயம் என்னன்னா பிரார்த்தனை. ஸோ அதனால் இவங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு கிருஷ்ண உணர்வு இன்னும் நல்லா திடமாக வரத்துக்காகவும், புதுசாக வந்தவங்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்காகவும், பகவத்கீதையை அவங்களோட புரியறதுக்காகவும், பகவான் கருணையும் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்காகவும், எல்லாரும் பக்தி நல்லா முன்னேறதுக்காகவும் ஒரே ஒரு வாட்டி உறக்க ஹரே கிருஷ்ணா பதில் சொல்லுவோம். ஓகேவா? எல்லாம் சேர்த்து ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தான் பகவானுடைய மந்திரங்களை சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணுறப்ப பகவான் செவி சாய்ப்பார், கேட்பார். ஓகேவா? ஸோ வெரி குட். ஸோ எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. மீண்டும் எல்லோரும் வந்ததுக்கு. ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா, கீதை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். பகவத்கீதை என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அது எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு புத்தகம். அதாவது எங்கே போனாலும் யாராச்சும் கேட்குறாங்களா, மித்த மதத்துக்காரன் கேட்குறாங்கன்னா நம்ம படிச்சிருக்குமோ படிக்கல, கீதை தெரியும். தெரியுங்க கீதை, கிருஷ்ணர் தானே, கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, எல்லாம் தெரியும், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அது உள்ளுக்கு இருக்கிற விஷயம், தத்துவம், ரகசியம் என்னன்னு பகவான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. பகவத்கீதை என்பது மகாபாரதத்துடைய ஒரு பகுதி தான். பீஷ்ம பருவத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பகுதி தான். அர்ஜுனரு சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. வீரமா இருந்து சேனாதிபதிக்கு நிப்பாட்டுங்க, இருக்கிற எதிரிகளை நான் பார்க்கணும், சண்டை போடணும் அப்படின்னு வீரப்பா நெஞ்ச தூக்கி நின்றுட்டாரு. கிருஷ்ணா நீ மின்னுக்கு நிப்பாட்டின்னு. ஆனால் நின்றுட்டோன்னே மின்னுக்கு பீஷ்மர், அப்புறம் துரோணாச்சாரியார், அவருடைய குருநாதர், அப்புறம் அடுத்து யாரு? பெரியப்பா மகன் யார் மின்னுக்கு நிற்கிறா? துரியோதன. எல்லாரும் பார்த்துட்டோன்னே சொந்த பந்த ஊர் சொன்னோம் எல்லாம் இருக்காங்க, இவங்க எப்படி சண்டை போகிறதுன்னு அங்கே ஆரம்பிச்சது. உண்மையாக பார்க்க போனால் கீதை கிருஷ்ணர் ஆத்மா தத்துவத்தோட இந்த பாட்டு பார்த்தாரு. உண்மையே கீதை எதோட, எந்த ஸ்லோகத்தோட, எந்த அத்தியாயத்தோட முடிஞ்சிருச்சு யாருக்கு தெரியும்? கீதை என்பது 18 அத்தியாயம் 700 ஸ்லோகம், 45 நிமிஷம் தான் பேசப்பட்டது. எங்க? குருஷேத்திர போர்க்களத்தில். போர் சண்டை, மின்னுக்கு சண்டை, எல்லாம் நிற்கிறாங்க, சண்டை போடணும், போர் புரியணும். 45 நிமிஷம் தான் உரையாடல். இதில் யார் பேசியிருக்கா? 4 பேர் பேசியிருக்காங்க. முக்கியமாக திருதாஷ்டவாச்சா யாரு? அர்ஜுனோட பெரியப்பா. சித்தப்பாவுக்கு தான் சண்டைங்க. பெரியப்பா அவனுக்கு சித்தப்பா அவனுக்கு தான் அங்கே பிரச்சனையே. குடும்பத்துக்கு 2 குடும்பத்துக்கு தான் சண்டை. ஆனால் அதில் இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குது, அது புரிஞ்சுக்கல யாரும். சண்டைன்னு தான் பார்க்குற உள்ளுக்கு என்ன விஷயம்னு பார்க்கல. திருதராஷ்டிர கூறினார். ஆரம்பிச்சவர் அதோட காண போயிட்டாரா? அதோட அவர் பேர் வருதாங்க? அதோட பேர் வருதா? திருதராஷ்டிர வாச்சா, அர்ஜுனுடைய பெரியப்பா.
ஓகே, கண்ணு தெரியாதவர் சஞ்சயன் கிட்ட கேட்குறாரு. சஞ்சயன் எஸ்திஸ்தன் அவருடைய பக்கத்துல இருந்து சொல்றாரு, சஞ்சயா அங்கே என்ன நடக்குது நீ தான் என்ன சொல்லணும், எனக்கு கண்ணு தெரில, அங்கே என்னன்னு தெரில. சஞ்சயன் சொல்றாரு இங்கே உட்காந்துக்கிட்டு போர் குருஷேத்திரம் நடக்குது, அஸ்தினாபுரத்துலேருந்து சொல்றாரு உட்காந்துக்கிட்டு சொல்றாரு இங்க. நான் சொல்றேன் கேட்டாரு. அப்புறம் சஞ்சயன் வாச்சா, சஞ்சயன் கூறினாரு. அப்புறம் அர்ஜுனன் வாச்சா, அர்ஜுனன் கூறினாரு. அப்புறம் பகவான் வாச்சா. 4 வாச்சா தான் இருக்கு, 4 பேர் பேசுறாங்க. அதுல திருதாஷ்டர், சஞ்சயன், அர்ஜுனர், கிருஷ்ணர். ஆனா அதுல மெயின் யாருன்னா 2 கதாபாத்திரம் தான், அர்ஜுனரும் கிருஷ்ணரும். 700 ஸ்லோகம், 18 அத்தியாயம், 45 நிமிஷம் தான் பேசினாங்க. 45 நிமிஷம், 45 மினிட்ஸ். ஆனா நம்மளுக்கு 45 நாளும் ஆகலாம், 45 வாரம் ஆகலாம், 45 மாசம் ஆகலாம், 45 வருஷம் கூட ஆகலாம். ரைட்டா இல்லையா? பத்துக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் நம்ம. கீதையே அவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கு கீதையே. ஏன்னா கிருஷ்ணரே பாலை கறந்து சூடா காய்ச்சி கொடுத்துருக்காரு. பாலா குடிச்சிரு, எல்லா தத்துவமும் இருக்கு. அவ்வளோ ஒரு தத்துவம் இன்னைக்கு பேசக்கூடியது, முக்காவாசி தத்துவம், அவ்வளோ பிலோசபி. அப்போ வந்து ஒவ்வொரு இதாகன்றது. முக்கியமாக கீதையை பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயம் எது பற்றி பேசுது? 2வது அத்தியாயம் எது பற்றி பேசுது? ஆத்மா தத்துவம். அர்ஜுனருக்கு அங்கே என்ன குறைபாடாக இருந்துச்சு? இன்னைக்கு தாத்தா, பெரியப்பா மாவன், சித்தப்பா மாவன், அப்புறம் வந்து குருநாதர், குருநாதர் இருக்காரு, எல்லாம் அங்காடி பங்காளி மின்னுக்கு இருக்காங்க, இவங்ககிட்ட எப்படி சண்டை போடுறது அப்படின்னோடனே கிருஷ்ணர் ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே வைக்கிறாரு. நீ வந்து பலசாலி தான், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை, ஆனால் கொஞ்சம் கூட ஆத்மா தத்துவமே தெரியாமல் இருந்திருக்கிய. திட்டுவார், சிரிச்சுக்கிட்டே திட்டுவார். திட்டுறது கூட சிரிச்சுக்கிட்டு திட்டுவாங்க. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சிரிச்சுக்கிது. கொஞ்சம் கூட அறிவு இல்லை அப்படின்னோட ஏசிட்டாங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்லைனா அது எப்படி இருக்கும்? என்னது சிரிச்சுக்கிட்டே நீ வாழைப்பத்தில் ஊசியத்துமே ஏற்றிட்டாரு சொல்லுவாங்களே சில பேர். அந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்லி செஞ்சு, நீ வந்து கவுந்தையா, நீ வந்து குந்தி மாறனுடைய மகன், நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு வீராதி வீரன், உனக்கு இது புரியலையா அப்படி சொல்லி காட்டுவார். ஏன்னா இது ஒரு பேசிக்கு ஆத்ம தத்துவம் என்பது தெரியணும். அப்போ வந்து 2வது அத்தியாயம் 53வது ஸ்லோகத்தோட உண்மையா பார்க்க போனா கீதை முடிஞ்சிருச்சு. கீதை எத்தனாவது அத்தியாயம்? ஓச்சு மாதாஜி, 5வது அத்தியாயமா? 2வது அத்தியாயம், சாப்டர் 2, டெக்ஸ்ட் 53. 2வது அத்தியாயம் 53வது ஸ்லோகத்தோட கீதை முடிஞ்சிருச்சு. அவர் நிப்பாட்டிட்டு இவன் சண்டை போடுவான்னு நினைச்சாரு. ஆனா கேட்க ஆரம்பிச்சார் ஒரு கேள்விய. என்னது? அர்ஜுனன் வினாவினான், தெய்வீக உணவில் எவ்வாறு நிலை பெற்றவன் அறிகுறி என்ன? அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படி அமருவான், எப்படி இருப்பான், நடப்பான்னு கேட்டாரு பாருங்க. அப்போ ஆரம்பிச்சாருப்பா. 700 ஸ்லோகம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்னன்னா 9வது அத்தியாயம். நம்ம கீதையை சொல்லணும் இல்லையா, 700 ஸ்லோகம், 18 அத்தியாயம், 3 பிரிப்போம். 1 6 6 2 8 உய்யா 12 முய்யா 18, 6 பிரிப்போம். 1லேருந்து 6வது அத்தியாயம் வரைக்கும் கர்ம யோகம், 7லேருந்து 12 பக்தி யோகம், 13லேருந்து 18 ஞான யோகம். அப்போ இங்கே நம்ம 7லேருந்து 12 நடுவில் நிற்கிறோம். நம்ம முக்கியமான தருணம், முக்கியமான விஷயம், கிருஷ்ணர் இன்னைக்கு ரகசியத்தை சொல்றாரு. ரகசியம், சீக்ரெட், ரகசியம் சொல்ல மாட்டேன். ரகசியத்தை எப்படி சொல்லுவோம்? ரகசியத்தை எப்படி சொல்லுவாங்க? நான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றேன், அவனுக்கு ரகசியம் சொல்றேன், யாருக்கும் கேட்காது அப்படின்னு சொல்லுவோமா? காதுகிட்ட அப்படி சொல்லுமா? ரகசியம், சீக்ரெட் சொல்லுமா இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர் இங்க ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு. அதுதான் என்னன்னு நம்ம பார்ப்போம். மிக ரகசியமான அறிவு, மிக ரகசியமான அறிவு இந்த அத்தியாயத்துக்கு. ஓகேவா? இந்த அத்தியாயத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் ராஜவித்யா ராஜகுயா யோகா, மிக ரகசியமான அறிவு. இதோட சமர் என்னன்னா, பகவான் கிருஷ்ணரே முழு முதல் கடவுள். முதல் ஸ்டேட்மெண்ட்,
வழிபாட்டிற்கு உகந்த உன்னத பரம்பொருள் ஆத்மாவிற்கும் பகவானுக்கும் இடையில் உள்ள திவ்யமான பக்தி தொண்டு நித்தியமானது. ஸோ இங்கே மெயின் வந்து பக்தி தொண்டு, பக்தி சேவை தொண்டு பற்றி பேச போகிறாங்க. ஆத்மா தன்னை தூய பக்தியை புதுப்பிப்பதன் மூலம் ஆன்மீக உலகில் கிருஷ்ணன் சென்றடைகிறான். கிருஷ்ணனுடைய அந்த பக்தி யோகம் மூலிமா, பக்தி தொண்டு, பக்தி சேவை மூலிமா செய்கிறப்ப அவன் மீண்டும் கிளம்புகிறான். ஸோ கிருஷ்ணர் 3 விஷயத்த ரெண்டு தடவை சொல்லுவார். 3 விஷயம். வாங்கம்மா உட்காருங்க, உட்காருங்க. நாக்காளி எடுத்து கொடுங்க அவங்களுக்கு. நாக்காளி மேலே உட்காருங்க, நாக்காளி எடுத்து கொடுங்க அவங்களுக்கு. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா 9வது அத்தியாயம். எத்தனாவது ஸ்லோகம்? 3வது ஸ்லோகம். ஆனால் அதுக்கு 2 முன்னுக்கு இருக்க அந்த ஸ்லோகம் புரியலனா, தெரியலனா அடுத்து என்ன சொல்ல வராரோ புரியவே புரியாது. ஓகேவா? அதனால் நம்ம கோத்ரு அந்த 2 ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 3வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆனால் முதல் நம்ம இந்த 3வது ஸ்லோகம் நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? புத்தகம் இருக்கிறவங்க அந்த ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 9 பதம் 3. பகவத்கீதா எசிடிஸ் சாப்டர் 9 டெக்ஸ்ட் 3. அஸ்ரத்ததான புருஷா धर्मस्य परन्तपः अप्रिय मां निवर्तन्ते मृत्यु संसार वक्मनि अश्रद्धतान पुरुषः धर्मस्य परन्तपः अप्रज्ञ मां निवर्तन्ते मृत्यु संसार वक्मनि. ஓகே, நான் தமிழில் முதல் படிக்கிறேன், பின்பற்றுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கு திரும்பி வருகின்றனர். ஆங்கிலத்தை ஒரு ஆள் படிங்க. Those who are not faithful in this devotional service cannot attain me, O conqueror of enemies. Therefore, they return to the path of birth and death in this material world. Chinese. No, Chinese relation I have. Okay, so இந்த விஷயம் எது சொல்கிறாருன்னா, பக்தி தொண்டில், பக்தி சேவையில் யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, ஃபெய்த் இல்லையோ, அவங்க என்னது இதில் என்னை அடைய முடியாதுன்னா யாரை அடைய முடியாது? பகவானை அடைய முடியாது. அவர் திரும்பி சொல்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட், பகவான் முதல் என்னை அடைய முடியாதுப்பா. 2வது என்ன சொல்கிறாருன்னா, அவன் மீண்டும் பிறப்பு இறப்பு பாதிக்கு திரும்பி வருவான். அப்போ மீண்டும் நம்ம வந்து பிறப்பு இறப்பு சக்கரத்தில் மாட்டிக்குவோம். இப்போ நமக்கு மனசு உடல் கிடச்சிருச்சு, நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சம்பாதிக்கிறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், எல்லாம் முடியுது. ஆனால் பகவத் சேவையில், பக்தி தொண்டில் நம்ம ஈடுபடாமல், பகவானை பற்றி தெரிஞ்சிக்காமல், முதல் நம்மளை பற்றி, நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்காமல், நம்மளோட உண்மையான அடையாளம் என்னன்னு தெரிஞ்சிக்காமல், பகவானுக்கு தொண்டு செய்யாமல், பகவான் பக்தியில் ஈடுபடாமல் மரணம் அடைஞ்சா மீண்டும் பிறப்பு இறப்புலாம் வருவோம். ஆனால் அது மனித உடலாக இருக்குன்னு நிச்சயம் இல்லை. 84 கோடி உயிரினங்கள் இருக்குது பகவான் படைப்பில். 84 லட்சம், 84 மில்லியன் ஸ்பீசிஸ். அப்போ 84 லட்சங்கள் இருக்க அந்த உயிரினங்கள் என்ன வேணால் நீங்கள் வரலாம். அந்த சயின்ஸ் வந்து எங்கே சொல்லி தர்றாரு? 8வது அத்தியாயத்தில். இறக்கிறப்ப நீ என்ன நினைக்கிறியோ அதுவாக பிறக்கிற. அப்போ அது சயின்ஸ் தானே. சயின்ஸ் டீச்சர்ஸ் கேட்டால் அவன் சொல்லுவான், ஆமாம், யூ மைண்ட் வாட் யூ திங்க், அதுவாக நம்ம பிறக்கிறோம். அப்போ இந்த சயின்ஸ் எங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க? எந்த யூனிவர்சிட்டியில் சொல்லி கொடுத்துருக்காங்க?
நம்ம படிக்கிறோம், வேலை செய்கிறோம், அதுக்கேற்ற சன்மானம் கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. ஆனால் இந்த அறிவியல, ஆன்மீக அறிவியல எங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க? நீ என்ன நினைக்கிற அதுவா பொறுக்கிற. இது சயின்ஸ் தானே இது. இப்போ இது வந்து கிருஷ்ணர் இந்த ரகசியத்தை சொல்லித்தராரு, பக்தி யோக விஷயத்தில் வந்து சொல்லித்தராரு. அப்போ வந்து என்னை நினைக்கணும், கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை, ஒரு டாப்பிக்கை ரெண்டு தடவை சொல்லியிருக்காரு. யாருக்கு தெரியும்? இந்த கீதையில் மொத்தம் 200 ஸ்லோகம், 18 அத்தியாயம், 3 பாகமாக பிரிக்கிறோம் நம்ம. கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகன்னு. ஒரே விஷயத்த கிருஷ்ணர் டபுளாக சொல்லியிருக்காரு. அது என்னென்ன விஷயம்? யார் சொல்கிறீங்க சொல்லுங்க. கிருஷ்ணர் ஒரே விஷயத்த ஆத்ம தத்துவத்தை கொடுத்தாரு. ஆத்மா தத்துவத்தை கொடுத்தாரு. என்ன மாதிரி தத்துவம் கொடுத்தாரு? என்ன தத்துவம் கொடுத்தாரு? ஆத்மா தத்துவம். ஆத்மா தத்துவம் என்ன கொடுத்தாரு கிருஷ்ணர்? என்னன்னு சொன்னாரு கிருஷ்ணர் ஆத்மா பத்தி? ஒரு ஆளை சொல்லுங்க, ஒரு ஆள். வள்ளி மாதாஜி. நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. அடிப்படையான விஷயம், அடிப்படையான விஷயம். உடல் இறக்கும் போது உடல் அழிந்துருது, ஆத்மா அழிவதில்லை. நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ஒருத்தங்க இறந்துட்டா ரேஸ் அண்ட் பீஸ், ஓம் நம சிவாய, ஓம் சாந்தி, ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் அந்த ஆத்மா அடுத்து என்ன ஆகுது? பகவான நாமம் எல்லா இடத்துலையும் போற்றப்படுது. கருடோ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, இறந்துட்டாங்க, சடலம் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. உறவினர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கும்போது என்ன சொல்லுவாங்க? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவன் சிவபெருமானுக்கு வணங்கியிருக்கலாம், பெருமாளை வணங்கியிருக்கலாம், முருகப்பெருமான், விநாயகப்பெருமான், எந்த வழிபாடும் இருக்கலாம். ஆனால் தூக்குறப்ப கோவிந்தா. நீ அங்கேருந்து எஸ்கேப். தூக்கப்போ கோவிந்தா தான். ஏன்னா இறந்துட்டு பேருக்கு சடலம், பாடி தான் இருக்குன்னு நினைக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு 8 அடி 10 அடி வரைக்கும் அந்த ஆத்மா மேலே சஞ்சலம் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஊசல் ஆடுவாங்களா அப்படியே. ஆஹா, எங்கே போகிறது, என்ன தூக்கிட்டு போகிறாங்க, என்ன தூக்கிட்டு போகிறாங்க, நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தனே. அப்போ அந்த கோவிந்தான்னு சொன்னோன்னே அந்த நாமம் அவனுக்கு போய் சேருது. நாம நம்மளும் சேர்த்து சொல்கிறோம், அவங்களும் சொல்கிறோம். ஆனால் வைஷ்ணவர்கள் என்ன சொல்கிறாங்களா, இறந்தவருக்கு தான் சொல்லணுமா, இங்கே இருக்கிறப்ப சொல்ல மாட்டியா? இருக்கிறப்ப சொல்லியிருந்தா பகவான் கருணை கிடச்சிருக்கோம், ஆசீர்வாதம் கிடச்சிருக்கோம். நீ வந்து மீண்டும் பிறப்பிறப்பிலிருந்து நீ மாட்ட மாட்ட. பகவான் நாமம் எல்லாத்தோட ஒரு ஒரு பகவான் நாமம் சொல்கிறது கூட ஒரு ஒரு எண்ணத்தோடு சொல்கிறாங்க. திருப்பதி பாலாஜிலாம் போகிறோம். திருப்பதி பாலாஜி எத்தனை பேர் போயிருக்கீங்க? திருப்பதி பாலாஜி, திருப்பதி பாலாஜி மாதாஜி தெரியும், கை தூக்க மாட்டாங்க, தன்னடக்கம். நான் வேணா தூக்கி என்னையே சொல்லிடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா பகவானை முக்தி அடைக்கிறதுக்காக போகிறாங்களா? முக்தி அடையணும், பிறப்பிறப்பு நான் இதை மாட்டோம், எதுக்காக சொல்லி மெஜாரிட்டி போகிறாங்க. பகவானே எனக்கு வந்து நல்லது கிடைக்கணும், இது போனேன்னு. ஆனால் பெரும்பாலும் எதுக்காக போகிறாங்க திருப்பதி பாலாஜிக்கு? மொட்டை அடிக்கிறதுக்கா? அவர் மாதாஜி பாருங்க, அந்த ஒரு இதில் எதுக்கு போகிறாங்க? மொட்டை அடிக்குதான். மொட்டை அடிக்க போனால் தான் சரியாக இருக்கும். பகவான் எதுக்கு போகிறாங்கன்னா, பகவானுக்கு தரிசனம் வருது. ஓகே, தரிசனம் வருது போகிறாங்க. ஆனால் முக்கால்வாசி எதுக்கு போகிறாங்கன்னா, லட்சுமி கிடைக்கணும், பைசா, காசு, டப்பு இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு போகிறாங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஏழை கூட்டத்தில் வாழா கோவிந்தா அப்படி கோவிந்தா தான். இங்கேருந்து இங்கே ஆரம்பிச்சோமா முடிவு வரைக்கும் கோவிந்தா தான். ஆனால் கிட்ட போகிறப்ப தள்ளி விட்ருவானுங்க. ஏய் இறங்கடி, ஏய் ஓ ஓ இறங்கடி. அப்படி என்னடா அது கோவிந்தா கோவிந்தான 3-4 முறை திருண்டு வந்து தள்ளி விட்டானுங்களே, சண்டை போட முடியுமா? கோவிந்தா 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 ஒரே தள்ளி ஒரே இந்த முடிஞ்சிடா, இவ்வளோதான். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அவ்வளோதான். இப்போ பாருங்க, அவ்வளோ தூரம் போய் பகவானை ஒன்றும் பேச முடியாது. நீங்கள் அதுக்கு கூட்டம் பின்னாடி கோடி சனம் வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்தேன்னு ஒரே தள்ளி. ஆனால் அதுக்கு பகவானே எந்த நாமத்தை சொன்னாலும் பகவான் ஏற்றுக்கிறேன். ஓ இவன் வந்து எனக்கு எதுக்காக வரான்? பணம் வேணும், பிஸ்னஸ்ஸு, அவன் ஏதோ ஒரு இது திறந்துருக்கான் பிஸ்னஸ், அதுக்காக நீ வரான் சரி. ஆனால் என் நாமத்தை சொல்கிறானே, எது மூலியமாக அது நம்பிக்கை வருதா இல்லையா? இது வந்து என்ன கேஸ்னா, எதுவுமே நம்பிக்கை இல்லை.
ஸோ நம்பிக்கையற்றவர்கள் பிறப்பிறப்பின் திரும்பி வருகிறன. குருவா சொல்லிக்க பாருங்க, நம்பிக்கையற்றவன் பக்தி தொண்டினை அடைய முடியாது. இதுவே பதித்தின் பொருள். பக்தர்களின் சங்கத்தினால் நம்பிக்கை உண்டாகின்றன. எஸ், எதுக்கு சாது சங்கம், எதுக்கு ஒரு சென்ட்ரு, எதுக்கு சாது சங்கம் மூலிமா நம்ம வச்சுருக்கோம்? இதுதான் கலந்துரையாடும் போது, பேசும்போது, பகவத் பற்றி பேசும்போது அது கேட்குறப்ப நமக்கு நம்பிக்கை உண்டாகுது. நம்மளுக்கு நிறைய அனார்த்தங்கள், நிறைய வந்து என்ன சொல்லுவாங்க, இதயத்தில் அழுக்கு இருக்குது. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகத்தில் மொதல் விஷயம் சேதோ தர்ப்பண மர்ஜனம், அதாவது அழுக்கு போன்ற இருக்கக்கூடிய இந்த இதயத்தை சுத்தப்படுத்தணும். எது மூலிமா? நாமத்தை சொல்லி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. ஸோ பகவானுடைய நாம சொல்லணும். அப்போ இங்கே கேட்குறாங்க, ஏன் ஒருத்தனுக்கு நம்பிக்கை வர மாட்டேது? ஏன் ஒருத்தனுக்கு நம்பிக்கை வர மாட்டேது? வாய் ஏன் ஃபெய்த் இல்லை? ஏன் நம்பிக்கை இல்லை? சத்தம் வரல. அட்டாச்மெண்ட். எது மேலே அட்டாச்மெண்ட் பிரபு? எது மேலே பற்றுதல்ங்கிறீங்க? மெட்டீரியல், பௌதிக மேலே பற்றுதல், உடல் ரீதியான பற்றுதல், நாடு மேலே பற்றுதல், குடும்பம் மேலே பற்றுதல், ஒரு பொருள் மேலே பற்றுதல், எல்லாமே பற்றுதல், அட்டாச்மெண்ட். ஓகே, பிரபு சொன்னது அட்டாச்மெண்ட், பற்றுதல். வேற ஏன் ஒருத்தனுக்கு நம்பிக்கை வர மாட்டேது? நம்பிக்கையற்றவனா இருக்கான். சுக்ரித்தி இல்லை. சுக்ரித்தினா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே முன் ஜென்மத்தில் பக்தர்களுக்கு, வைஷ்ணவர்களுக்கு வந்தவர்களுக்கு அவங்களுக்கு முடிஞ்சதால காசோ நன்கொடையோ இல்லை அந்த வந்து சாப்பாடோ, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா திண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. திண்ணைனா சாதுக்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள் வந்து போகிற வழியில் யாத்திரை போவாங்க, பயணம் பண்ணுவாங்க. தூரமாக இருக்கும் கோயில், பயணம் பண்ணுறப்ப தூங்கணும். ராத்திரினாக்கா அந்த திண்ணையில் படுத்து தூங்கிட்டு போவாங்க. அது அவங்களுக்கு சுக்ரித்தி சேரும். அது வந்து அவங்களுக்கு அந்த கிரெடிட், அது இது பகவான் இதில் சேரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். வைஷ்ணவ வீடு பக்தர் வராங்களா, உங்களுக்கு தண்ணி கொடுத்து வச்சிங்களா, தண்ணி கொடுமா, தவிச்சவை தண்ணி கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி அது வந்து சேரும். இந்த ஜென்மனாலும் அடுத்த இதில் பிரிவில் வந்து உங்களுக்கு ஒரு பக்தர்களுக்கு இந்த மாதிரி எதா முடிவாகுது. ஆனால் இங்கே நம்பிக்கையற்றவர்களுக்கு முக்கியமான காரணம் 4 விஷயங்கள் சொல்லப்படுது. 4 விஷயங்கள் குறைபாடு கொண்ட ஜீவாத்மா பகவான் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கான். 1வது பிராமா, என்னைக்குமே தவறு செய்யக்கூடியவன். டெண்டன்சி டு கமிட் மிஸ்டேக்ஸ். 2வது பிரமதா, மாயெல்லாம் மாட்டிக்கிட்டான். இங்க பிறந்தாலே மாயையில் மாட்டிக்கிட்டோம். மாயாதேவி ராம்காமிக்கு நமக்கு தண்டனை கொடுப்பாங்க. 2வது இது வந்து 2வது பிரமதா. 3வது விப்ரலிப்சானா இன்னைக்கும் ஏமாற்ற சுபாவம் நம்மக்கிட்ட இருக்கு. ஏமாத்திடுவோம். ஏமாத்தினா ப்ரோ நான் நியாயமா வாழ்றேன், யாருக்கிட்ட 5-10 வாங்கி காசு கொடுக்காமையோ இல்லை அல்லவங்கிட்ட காசு வாங்கி கொடுக்காம அந்த மாதிரி ஆளாம் இல்லை, நியாயமானவன் அந்த இது இல்லை. பொதுவாகவே பக்தியாக இருக்கட்டும், ஏமாற்று இது வந்துடும். பக்தியா இன்னைக்கு வந்து ஒரு ஜபம் பண்ணணும், இன்னைக்கு ஜபம் பண்ணாம அன்னைக்கு பண்ணிக்குவோம், சரி இன்னைக்கு சேவை நம்ம செஞ்சு போனோம், அது ஏமாத்திடும். வேலை கீதை ஒரு நாளைக்கு படி அதை பார்த்துக்கும். ஏமாற்று அந்த இது என்ன வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே. 4வது காரண பாத்தவம்னா நிறையற்ற புலன்கள். எப்படின்னா அந்த புலன் வந்து பகவானுக்கிட்ட சரணாகதி அடையாதது. கண்ணு, காது, மூக்கு, வாய், தொடுணுச்சி, அப்புறம் மனமுத்தி, அகங்காரம், இதெல்லாம் வந்து பகவானுக்கிட்ட சரணடையாது. மனம் போன போக்கில் வாழ்றது. இந்த 4 குறைபாடுகள் கொண்டவர்கள் பகவான் மீது நம்பிக்கை இருக்காது. இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இந்த ரகசியம் புரியறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ரகசியம் புரியணும், பகவான் பக்தி புரியணும், பகவான் மேலே வந்து அன்பார்ந்த பக்தி செய்யணும், தொண்டு செய்யணும், சேவை செய்யணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. இது கீதையில் அந்த 9வது அத்தியாயத்தில் என்ன சொல்றாரு? ஸ்ரீ பகவான் வாச்சா இதம் தூ புஷ்யதம் பிரவசாம் ஜனாசுயவே ஞான விஜானம் ஷஹீதம் யத் ஞாத்வ மோஷே அசுபத். முழுமுத புருஷோத்தரமான முழுமுத கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன்
என்பதால் முத கடவுள் மேல பொறாம இருக்கக்கூடாது. பகவான் இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார், பகவான் செல்வந்தர், இவர் எல்லாத்தையும் உலகமே கையெடுத்து கும்பிடுது, இவர்கிட்ட எல்லா செய்யக்கூடிய சக்திகள் இருக்கு, சர்வ சக்தி இருக்கு, இவர்கிட்ட எல்லாரும் பண்றாங்க, சே பாரு இவர் இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், பகவான் மேலே பொறாமி கொள்ளாம இருப்பது இருந்தனால, பொறாமி இல்லாதனால எதனை அறிவதால் ஜட உலக துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ. நீ அந்த அறிவு, அந்த பக்தி யோகத்தை, பக்தி தொண்டோடைய ஞானம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா, அந்த மிக ரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்தை உனக்கு தான், அதாவது துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ, துன்பலிருந்து விடுதலை அடைஞ்சிருவ. அந்த மிக ரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்தை உனக்கு நான் அளிக்கிறேன். முடிச்சுட்டு அப்புறம் வர்றாரு, ராஜ வித்யா ராஜகுஜ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யாவாசமகம் தர்மியம் சுசுக்கம் கர்த்தம் அவ்யயம். இந்த அறிவு, இந்த பக்தி தொண்டின் அறிவு, இந்த சேவை செய்யக்கூடிய அறிவு, பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய அறிவு, கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதுமாகும், தன்னுரிவின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும், இஃது அடிபற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றுவதாகும். யாரு எனக்கு விளக்க முடியும்? இதுல எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படை விஷயம் இருக்கு, இதுல எத்தனை விஷயம் சொல்லியிருக்கு இந்த 2வது ஸ்லோகத்துல. ஏன்னா இது புரியலன்னா ஏன் ஒருத்தர் நம்பிக்கை வரலன்னு தெரியாது. போன வாரம் என்ன கத்துக்கிட்டீங்க, யாருக்கு புரியுது, யார் சொல்றீங்க சீக்கிரம், நிறைய விஷயங்கள் இருக்கு. போன வாரம் யாரு கிளாஸ் கொடுத்தா? சென்ற வாரம் யாரு வகுப்பு கிளாஸ் கொடுத்தா? ராஜஜி குரு. சொன்னது புரிஞ்சா புரியலையா? யார் யார் போன வாரம் கிளாஸ் கேட்டீங்க? கை தூக்குங்க முத. ஓகே, வெரி குட். பாயிண்ட் ஓகே, பிடிச்சிட்டேன். ஓகே, மித்தவங்களாம் தச்சிட்டீங்க. ஓகே, அபிராம் மாத்தேஜி என்ன சொல்லி கொடுத்தாரு அவரு? என்ன புரிஞ்சிச்சு? என்ன மனசு அங்கங்கே கிளாஸ் எடுக்கிறாரு, அவர் சொல்லி கொடுத்து புரியலன்னா என்ன வருது? என்ன சொல்லி கொடுத்தாரு? ரீகவர் பண்ண முடியலையா? சரி, பண்ணிக்கிட்டு இருங்க, வரும் அந்த ரீகவர் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகே, நந்தினி மாதாஜி என்ன புரிஞ்சிச்சு போன வாரம்? என்ன சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்லி கொடுத்தாரு, அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஞானம் விஞ்ஞானமா? ஞானம் விஞ்ஞானம் பத்தி பேசுறாரு மாதாஜி. ஓகே, வேற? அந்த 3 டைப்ஸ் என்ன மாதாஜி? மோர் மிக மிக ரகசியம். சரியில்லை வாத்தியார் சரியில்லை. ஓகே, சரி, இது நீங்க இது கத்துக்கிட்டீங்க. ஓகே, மாதிரி ரீகவர் பண்ணிட்டாங்க. ஃபுல்லி சரண்டர் பண்ணணும். ஓகே, ஃபுல்லி சரண்டர் நடக்கும். என்ன நடக்குதாங்க? பிரின்சிபல் பண்ண பிரின்சிபல் என்ன மாத்தேஜி புதுசாக அவங்க தெரியல. பிரின்சிபலுங்கிறாங்க. பிரின்சிபல் சொல்லுங்க அப்படியே. அது அது நோ கேம்லிங், சூத்து விளையாடக்கூடாது. ஓகே, தகாத உறவு. கண்ணா கிருஷ்ணா. என்னது அது? மாதுனா அது இது ஒரு ரிலீஜியஸ் எக்ஸ்பிரஷன். அதாவது டீ, காஃபி, ஆல்கோஹால், கெஃபின் ப்ராடக்ட் எதுவும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. கெஃபின் நிறைஞ்சது, மதுவை, ஆல்கோஹால் இருந்து எது குடிக்கக்கூடாது. ஓகே, அடுத்து சொல்லுங்க மதி. ஓகே, யாருக்கும் அந்த கோத்ரூ பண்ண தரல, அது சிறையோடு. இது என்ன சொல்றாருன்னா, இந்த ஞானத்தை பெறும்போது, இந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கு பொறாமை இல்லாம கேட்டதுனால, பொறாமை இல்லாதனால, முத தகுதி அர்ஜுனருக்கு இருந்தது, நண்பனும் பக்தனா இருந்தால. 2வது பொறாமை இல்லாதனால. பொறாமை இல்லாதப்ப பகவான் சொல்ல விஷயத்த அவருக்கு புரிஞ்சிச்சு.
பொறாமை இல்லை அவருக்கு, முற்றிலும் பொறாமை இல்லை, முழுசு 100% பொறாமை இல்லை. ஸோ என்ன மாரி ஞானனா, அறிவின் அரசன் அப்படின்னா என்னன்னா, இந்த கீதையுடைய எசன்ஸ் என்னது, சாரம் என்னது? ஆக்சுவலி கிருஷ்ணர் என்ன சொல்ல வந்தாரு கடைசியா கிருஷ்ணர் என்ன சொல்றாருங்க கீதையில கடைசியில் என்ன சொல்றாரு? சரண்டர், சரணாகதி அடைஞ்சிரு, சர்வதர்மா பரித்தேஜ மாமேக்கும் சரண பிரஜா, எல்லா விதமான தர்மத்தை விட்டு என்கிட்ட சரணாகதி அடி அப்படிங்கிறாரு. அப்ப அந்த சரணாகதி அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்? அதுக்கு அடிப்படையான விஷயம் என்னது? அதோடைய பலம், அதோடைய பவர் என்னது? பக்தியோட பவர் என்னது? அதோடைய விஷயம் என்னது அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல சொல்றாரு. முதல் சொல்றாரு கதை சொன்ன கிருஷ்ணரு ஒரு 3 விஷயத்த 2 சொல்லியிருப்பாரு. 1வது என்னன்னா, உலகத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. உலகம் எப்படிப்பட்டது? துன்பகரமானது. அதை 2 இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அவர் ஸ்டேட்மெண்ட் வச்சிருவாரு, ரொம்ப பேசாத அர்ஜுனா, நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லி 8.5 சொல்லுவாரு. துக்காலயம் அசாஸ்வதம் 2 பகவத்கீதை 8வது அத்தியாயம் 5 சொல்லுது. துன்பம் நிறைந்ததும் தற்காலிகமானது சொல்லிட்டாரா, பேசாம இருக்கணும் தானே? அப்பயும் விடல, அர்ஜுனுக்கு அப்பயும் அலமோதுது. என்ன பண்றாரு? திரும்பி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு, அநித்தியம் அசோக லோகம் 9வது அத்தியாயம் 33 சொல்லி திரும்பி சொல்றாரு, துன்பம் நிறைந்ததும் தற்காலிகமானதும். உலக தற்காலிகமானதுன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருளும் தற்காலிகமா இருக்கா இல்லையா? இந்த உலகமே டெம்பரவரி, சமந்தரா, தற்காலிகம். அப்ப நம்ம உடல் மட்டும் நித்தியமா இருந்துருமா? உலகமே அழியிறப்ப அப்ப நம்ம மட்டும் எப்படி அழிவா இருப்போம்? ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஏன் இதுக்கு அப்படி வைக்கிறாரு? என்னங்க ஆத்ம தத்துவம் அவருக்கு புரியறதுக்காக சொன்னார்ல. ஆத்மா, இந்த உடல்ல இருக்குது, ஆத்மா நித்தியமானது. உடல் 5 பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டது. இந்த உடல் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட இந்த உடல் ஒரு நாள் அழியப்படும். புதைச்சிருவோம் இல்லை எரிச்சிருவோம். புதைச்சாலும் மண்ணோட மண்ணாயிரும், எரிச்சா சாம்பலாயிரும். அப்போ உள்ளுக்கு இருக்கிற ஆத்மா, அதுக்குண்டான தத்துவத்தை நீ புரிஞ்சுக்கிட்டனா அப்ப நீ எல்லாத்துலேயும் நீ விடுபடுவாய் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. ஓகேவா? அடுத்து இந்த அறிவின் அரசன். அறிவின் அரசன் என்னன்னா, ரொம்ப முக்கியமான பாடம், கிங் ஆஃப் எஜுகேஷனல், ராஜ வித்யா. வித்தியனா நாலேஜ், அறிவு, ஞானம். என்ன மாதிரி ஞானம் கொடுக்குறாரு? ஆன்மீக ஞானம், பக்தி யோகம் என்ற ஞானம், பக்தி தொண்டு ஞானம். இல்லைனா ஔவையார் பிராட்டி. ஔவையார் தெரியுமா எல்லாத்துக்கும்? யாருக்கு தெரியாதுங்க ஔவையார்? யாருக்கு தெரியாதுங்க ஔவையார்? பாருங்க, எல்லாத்துக்கும் தெரியும் ஔவையார். திருமாலுக்கு தொண்டு செய், திருமாலுக்கு அடிமை செய்யன்னு சொல்லியிருப்பாங்க. அறம் செய்ய விரும்பு, ஆரவது சீனம், இதை மட்டும் தான் நம்ம படிச்சிருப்போம். கீழே படிச்சது இல்லை தானே? திருமாலுக்கு அடிமை செய்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அதில் பொருள் என்னன்னா, பகவானுக்கு சேவை செய். ஔவையார் முருகன் பாடல் படிச்சிருக்காங்க, சிவபெருமான பாட்டு படிச்சிருக்காங்க. எதுக்கு? தொண்டுனோட சேவையினோட திருமாலுக்கு தொண்டு செய்யன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சேவை என்பது பகவான் ஒருத்தனுக்கு அன்ற விஷயத்தை அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. யாரு? ஔவையார் பிராட்டி. ஸோ இது ரொம்ப நீங்கள் வேணால் செக் பண்ணலாம். திருமாலுக்கு அடிமை செய் அப்படின்னா திருமாலுக்கு தொண்டு செய், சேவை செய் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயங்களில் சொன்ன பகவான் அவர் கத்துறாரு. அவரோட எசன்ஸ் சாரமே என்கிட்ட சரணாகதி. அந்த சரணாகதி அடைகிறதுக்காக அவர் முழு விஷயத்தையும் சொல்லித்தராரு. முழு விஷயத்தையும் சொல்லித்தராரு. அதாவது நம்பிக்கை அடிப்படை. ஏன் ஒருத்தங்க நம்பிக்கை வரலன்னு சொன்னேன்? ஏன் ஒருத்தங்க நம்பிக்கை வர மாட்டேதாங்க? ஏன் ஒருத்தங்க நம்பிக்கை அங்கே வரல? எத்தனை விஷயம் சொன்ன தானே? என்னது? சரியா வரல, சீக்கிரம். பிராமணா விப்ரலிப்சா காரண பார்த்தவா. எஸ், இந்த 4 விஷயங்களும். பிராமணா என்னது? மிஸ்டேக். எப்பயுமே மிஸ்டேக் செய்வேன், எப்பயும் தவறு செய்வேன். பிராமணனா இல்யூஷன், அதாவது எப்பயுமே மாயக்கிட்ட மாட்டிக்கிட்டவங்க. விப்ரலிப்சாவனா சீட்டிங், எப்பயுமே ஏமாத்துற குணம் இருக்கு. காரணம் பார்த்தவனா புலங்களை பூர்ணம் அடையாதது. பகவான் சேவையில் ரிஷிகேஷா
நம்ம ரிஷிகா, அதாவது புலன்கள், ரிஷிகேஷனா பகவான் கிருஷ்ணர் பேர். ரிஷிகேஷனா புலனுக்கு அதிபதி, புலனை கண்ட்ரோல் பண்ணுறவர். ஸோ அவர்கிட்ட நீங்கள் சரணாகதி அடையாத வரைக்கும், அவர்கிட்ட அந்த உங்கள் புலன்களை ஈடுபட்டாத வரைக்கும் நம்ம மாட்டிக்கிட்டோம். ஸ்ரீ ராதா கோபாலஜிக்கு ஜெய். அப்போ பகவான் இங்கே வந்து சொல்கிறார், அறிவின் அரசன் கோத்ரூ பண்ணுவோம். அது கோத்ரூ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகேவா? அப்போ கல்வியின் அரசன் அவர் சொல்லித்தராரு. ஒருத்தர் வந்து பிரேமே பக்தி அடையணும், உன்னதமான பக்தி அடையணும். அதுக்கு வந்து இந்த மெத்தட் சொல்லித்தராரு. கல்வி அரசனை வந்து சொல்லித்தராரு. இந்த கல்வி அரசனை வந்து தெரிஞ்சுக்கிட்டா, கலப்படம் இல்லாத பக்தியை நீ செஞ்சா, கலப்படம் பக்தி இல்லாத, ஏமாற்று இல்லாத பக்தி, பக்தி தொண்டு பகவானை செய்கிறோம். பகவானுக்கு ஒரு பூ வைக்கிறோம், வைக்கிறப்ப பிரச்சனை இல்லை, காஞ்சி பொண்ணு பூவை வைப்போம், அவரெல்லாம் எடுத்துக்கா போகிறாரு. தண்ணி வைப்போம், அழுக்கான தண்ணி வச்சாலாம் அவர் குடிச்சிட்டு போட்டாது. அப்புறம் என்ன, அவர் என்ன எப்படிதான் வைப்போம். சரி பூஜை போடுவோம், மனசு இல்லை பூஜை நீ போட, நாளைக்கு போடுவோம். அவருக்கு ஏதாவது நவீத்தி பண்ணி வைப்போம், ஒரு பொங்க சோறோ ஒரு ஏதாச்சும் செஞ்சு வைப்போம். வரல சீனி இல்லை, இருக்குது போட்டு விடுவோம். செய்கிற சேவையை கூட ஒரு இது இல்லாமல் செய்கிறது, விருப்பம் இல்லாமல் செய்கிறது. அது அப்படி செய்வோம், இப்படி செய்வோம். அப்போ வந்து இந்த மாதிரி இது செய்கிறப்ப என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த இது பக்தி இது கிடைக்குமா? பக்தி இதே கிடைக்காது, நம்மளுக்கு ஒரு இதே இருக்காது. அப்புறம் தான் அவருக்கு கலப்படம் இல்லாமல் பக்தி செய்யணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல். பக்தி என்பது முழுசாக சொல்கிறான், பக்தி தொண்டு என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த ஒரு பலன் கிடைக்காத ஒரு இதோடு செய்யணும். கர்ம யோகமாக இருக்கட்டும், ஞான யோகமாக இருக்கட்டும், அப்புறம் அஷ்டாங்க யோகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இது கர்ம யோகா. கர்ம காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதை நீ செஞ்சால் பகவானுக்கு உனக்கு இது கிடைக்கும். கர்ம காண்டம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. நீ இதை செஞ்சால் உனக்கு இது கிடைக்கும். இந்த மாதிரி நீ விளக்க போட்டனா உனக்கு இது கிடைக்கும். கர்ம காண்டம். ஞான காண்டம், ஞானிகள் ஜோதியிலேருந்து நம்ம இதை வந்து கலப்படம் அடைஞ்சிடும், அதாவது அவரோட சேர்ந்துடணும், முக்தி அடையுது. அப்புறம் அஷ்டாங்க யோகம், சித்தி சக்திகள் கிடைக்கணும். அஷ்டாங்க யோகம் கண்ணை மூடி அந்த தியானம் பண்ணுறப்ப அது சித்தி பவர் கிடைக்கும். இங்கே இருப்ப டக்குன்னு சின்னதாகவே தமிழ்நாட்டில் பெங்களூர் பேசிட்டு இருப்பேன். ஹரிகிருஷ்ணா எல்லாம் எப்படி இருக்கீங்க, பெங்களூர் இருக்கேன் வாங்க. திடீர்னு பார்த்தா டெல்லியில் இருப்பேன், திடீர்னு பார்த்தா டோக்கியோ ஜப்பான் டோக்கியோவில் இருப்பேன், சைனா பீஜிங்கில் இருப்பேன், ரஷ்யாவில் இருப்பேன். இன்னொரு ஜிப்புன்னு மாறி போகிறானே பயமாக இருக்குது, எல்லாம் ஓடிடுவாங்க. இங்கே இருக்கா ஜிப்புன்னு அங்கே இருக்கான். அவர் பார்த்தா ஜெகநாத்புரியில் பிரசாதம் சாப்பிட்டுருப்பேன். பிரசாதம் பதித்த பாவன ஜெகநாத், பிரசாதம் கிடைத்திருக்கு சாப்பிடுங்காலே. இன்னொரு இங்கே தான் சித்தி, கண்ணை மூடி கண்ணை திறக்க கேப்பில் காண போயிடுவேன். இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஏசியா டிக்கெட்டு விசா அதுன்னு எடுத்துகிட்டு போகிறோமா இல்லையா? நீங்கள் இந்தியாவில் நீங்கள் போங்க மாதாஜி, நான் வரேன் வாங்க பொறுப்பு அங்கே இருப்பேன். டக்குன்னு பார்த்தா வைகிருஷ்ணன் வெல்கம் டு பிருந்தாவன், வெல்கம் டு மதுரா, வெல்கம் டு மாயப்பூர். எப்படி வந்தீங்க? அதான் மின்னல் வேகத்தில் வந்தேன். சித்தி அது பவர் இருக்குது. ஸோ இதுதான். ஆனால் இது எதுவுமே எதிர்பார்க்காதது தான் பக்தி. இப்போ எனக்கு எந்த சித்தி வேணாம், முக்தி வேணாம், எனக்கு வந்து கர்ம பலன் வேணாம். உனக்கு களங்கமற்ற பக்தி செஞ்சாலே போதும். நம்பிக்கை, பகவான் மேலே நம்பிக்கை. இங்கே யாரு நம்பிக்கை இல்லையோ பகவானுக்கிட்ட போக முடியாது. ஒரு கதை இருக்குது, இது எப்பயுமே சொல்லக்கூடிய கதை தான். என்ன கதை, நான் நம்பிக்கை பற்றி கிளாஸ் கொடுக்குறேன். என்ன கதைனா, ஒரு கிராமத்தில் உக்கிராமம், ரொம்ப உள்ளே இருக்குது கிராமம், வசதி இல்லாதவங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்துச்சு. அவன் டெய்லி பள்ளிக்கூடம் போனோம். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு கூட இது இல்லை, பணம் இல்லை, சாப்பிட்றதுக்கு இது வாங்கிடல. அவன் என்ன சொல்லுவாங்க, நான் காட்டில் போகிறேன், அங்கே சிங்க புலி கரடிலாம் இருக்குது, இது விரட்டிட்டு வருது, பயப்படாதையா, அங்கே தான் உன் ஃப்ரெண்டு இருக்கார் ஒருத்தர் கோபால். என்னது கோபால் இருக்காரு, நீ அவர் கூப்பிட உதைக்கு வருவார். யாருமா அந்த கோபால்? இல்லை அந்த காட்டிலே அவர் எல்லா விஷயம் தெரிஞ்சவர், வல்லவர், நல்லவர், அவர் வந்து உனக்கு காப்பாற்றுவார். இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், சின்ன வயசு பையன், அம்மா சொன்னதே வேத வாக்குவான் நம்பி காட்டில் நடந்து போகிறான் பள்ளிக்கூடத்துக்கு. அந்த காடை தாண்டி தான் பள்ளிக்கூடம் போகணும். இப்படியே டெய்லி போயிட்டு வரான்மா. அந்த கோபால் எங்கம்மா பார்க்கவே இல்லை. இல்லை உனக்கு எப்பயாவது ஆபத்து வரும் வர, அப்போ கோபால் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அப்போ வருவான். இத்தனைக்கு அவங்க அம்மா அவனுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு அங்கே கோபால்ன்ற ஒரு நபர் இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அந்த நம்பிக்கையை விட்டுறாங்க. அந்த பையன் நம்பிட்டான்,
கோபால்னு காட்டில் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ஆபத்து வரும் காப்பாற்றுவார். அப்போ ஆபத்து இந்த மாதிரி எதாவது வரப்போ இந்த மாதிரி கோபால் கோபால்னு கூப்பிடுவார். இப்போ சொல்லுமா கோபால் கோபால்னு கூப்பிட்டேன், அவர் வர்றாரு, இல்லை இல்லை நீ நல்லா நல்லா கூப்பிடணும், நீ நல்லா தினமாக கூப்பிடு கோபால் கோபால்னு. அப்புறம் இந்த மாதிரி போகும்போது அவர் வந்து கோபால்னு ஒரு வாட்டி கூப்பிட்டாரு, வந்தார். எப்படி வந்தாருன்னா மாடு மேய்க்கிற மாதிரி தலைப்பா கட்டிக்கிட்டு, அந்த தலைப்பா மாடு மேய்க்கிற போது பார்த்தீங்கன்னா தலைப்பாலாம் கட்டி துண்டை போட்டுட்டு அப்படியே வருவாங்க. அப்புறம் அவர் வந்து சொல்கிறாரு, என்ன வேணும் அந்த மாதிரி, எனக்கு வந்து பாதுகாப்பு வேணும். ஓகே ஓகே போ நான் இருக்கேன், எனக்கு போ எப்படாது எல்லாம் நம்ம காடு தான் இருக்கிற புலிசெல்லாம் என்னோட கூட்டாளி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீ போ அப்படியே போயிட்டு வர. அப்போ ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காசு கட்டணும். அப்போ வந்து சொல்கிறாரு, வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் காசு கேட்டாங்க. ஐயோ நம்மளுக்கு தான் வருமானமே கஷ்டமாக இருக்குது, நானும் இது கிடைக்கிறது தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் காரணம் கேட்குறேன். அப்போ வந்து டீச்சர் சொல்கிறாங்க, இப்படி வருமானம் உங்களுக்கு இது காசு கொடுக்கும்போது பொருளாக கொடுக்கலான்னு. அப்போ சொல்லி அனுப்புகிறாங்க, நான் உங்களுக்கு பால் கொடுக்குறோம் நீ சொல்லிட்டாங்க. பால் இருக்குமா உண்மையோம்மா, அங்கே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, பால் நம்ம கிட்ட மாடி இல்லை எப்படி, இல்லை இல்லை உங்க கூட்ட கோபால் இருக்காங்கள, கோபாலே அவன்கிட்ட கேள்வி. அப்போ கோபால் வருவார், இல்லை கீழே அவர் நிறைய மாடு வச்சிருக்கு. இப்படி கிருஷ்ணர் சம்மந்தமாக வச்சு அவர் சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு கோபால்னு ஒரு நபராக நினச்சி இது பண்ணியிருக்கு. அப்போ கோபால் வருவார்னு கோபால்னு திரும்பி வந்தார். என்ன வேணும், இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் பால் வேணும், எங்கள் அம்மா காசு இல்லை, அதனால் பால் கொடுக்குதா உறுதி சொல்லிட்டாங்க, நீ நாளைக்கு எப்படியாச்சும் நீ பால் ரெடி பண்ணிடு. நாளைக்கு தானே பால். திரும்பி அவர் காலையில் ஏஞ்சி போய் அந்த பால் ரெடி பண்ணுறதுக்கு போகிறாரு. பால் கோபால் காணோம். இன்னையா காணா போயிட்டான், ஐயோ இந்த ஆள் நம்பி தானே இன்னைக்கு பால் கொடுத்தா இருந்தோம், டீச்சர் பேச்சு இது பண்ணிடுவாங்க, மானத்தை வாங்கிடுவாங்கன்னு கோபால் கத்துற வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரே பானையில் அங்கே இருக்கிறது. இது உனக்கே நியாயமாக இருக்கா, அங்கே இருக்குது 500-1000 பிள்ளைங்க இருக்குங்க, நீ இக்லோண்டு இந்த மண் சட்டியில் கொடுக்குறிய, இது நீ ஊற்றி அங்கே எத்தனை வேணுமோ ஊற்றி, அங்கே பாடு நிறையும். நிஜமாவா, உன்னால் நம்பி போகிற மான பிரச்சனை ஆயிரும். பால் எடுத்துகிட்டு ஊற்றுறாரு. டீச்சர்லாம் சிரிக்கிறாங்க. என்னையா இவ்வளோ பெரிய சின்னதாக எடுத்துருக்கேன், இதை ஊற்றுனா எப்படி பிள்ளைங்க பத்துன்னு, நீங்கள் ஊற்றுங்க. கோபால் சொன்னார், ஊற்றுனா பால் எத்தனை அண்டா குண்டா வைக்கிறீங்க எல்லாமே நிறைஞ்சிருந்து. ஒவ்வொரு வாட்டியும் ஊற்றும் போது எல்லா பானையும் நிறைஞ்சிரும். டீச்சர் அப்படி வேர்த்து கொட்டி உட்காந்துருவாங்க. என்னையா இக்களோண்டு பானை, சின்ன பானை எடுத்து வந்த, அதே என் கோபால் சொன்னாங்க இல்லையா, எல்லாம் நிறைஞ்சிச்சு. சந்தோஷத்தோடு வராரு. அது அப்புறம் எப்படி பால், கோபால் நீ கொடுத்த பால் எல்லாம் ஓகேவாயிருச்சு. இப்போ அவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மாவுக்கு பயம், ஜோ எப்படியும் வந்து திட்ட தான் போகிறான், சரி பால் வாங்கி கட்டிக்குவோம், பையன் தானே. ஐயா மன்னிச்சிரியா, இப்படி ஆடிட்டு வர்றாரு, அப்படியே ஆடிட்டு வர்றாரு. அப்படியே பேக்கெலாம் பறக்கு சூன்னு பாரு. இன்னும் இது ஆத்திரமா வந்து நீ திட்டுவான பார்த்தா கைக்கெல்லாம் ஆட்டிட்டு வரானே, ஆடிட்டு வர்றாரு. வந்துட்டோன்னே சொல்கிறார், அம்மா ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் இது நம்ம தான் பாலே கொடுத்து அனுப்பலையே, இவன் யார்ட்டு என்ன கொடுத்தானே, அதாம்மா கோபால் இருக்கான, கோபால் தான் கொடுத்தாங்க. கோபாலா, யார் அந்த கோபால், நீங்கள் தான் டெய்லி சொல்லுவீங்க கோபால் இருக்கானே, அந்த கோபால் தான். இன்னையா சொல்ற, யார் இவங்களுக்கு அந்த இதாக ஆயிடுச்சு. ஏன்னா சொல்லி நம்பிக்கை விட்டுருந்த, அந்த நம்பிக்கையோட பேசுறதுனால கோபால் இருக்கானா, யார் இவங்களுக்கு வைத்து கொட்டுது. சொன்னோட தான் தெரிஞ்சிச்சு, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அங்கே வந்திருக்காருங்க. நம்பிக்கை பகவான். அப்போ அவங்களுக்கு நான் ஏதோ ஒருக்காக சொன்னேன், அந்த நம்பிக்கையோடு அவன் போய் அந்த கோபால்னு கூப்பிட்டோன்னே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே கருணை காமிச்சிருக்கேன். சரி, இந்த நம்பிக்கை விளையாட்டை சொன்ன நம்பிக்கை கூட பகவான் அதை சீரியஸாக எடுத்து நடத்துறாரு. ஒரு பக்தன் சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், எப்படி இந்த நம்பிக்கை அது வந்து வீணாக்காம இருப்பேன். ரொம்ப முக்கியமா இதுல. அப்ப வந்து பகவான் சொல்றாருங்க, ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரமிதம் உத்தமம். இந்த அறிவு ரொம்ப உன்னதமானது, ரகசியமானது, பவித்திரம். இந்த பக்தி தொண்டை யார் ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து ராஜவித்யா கல்வி அரசன், ராஜகுஹ்யம் மிக ரகசியமான ஞானத்தின் அரசன், பவித்திரம். இந்த பக்தி தொண்டில் ஒருத்தன் ஈடுபடுறப்ப அவன் தூய்மையானது ஆகிறான், அந்த தூய்மை ஆகிறான். ஏன்னா அந்த பக்தி தொண்டில் பகவான் நாம சொல்றது, பகவானை சேவை செய்யறது. ஏன்னா இதை வந்து கஷ்டமான ஒரு செயல் இல்லை. பக்தி தொண்டு என்பது கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. வீட்டில் நம்ம என்ன செய்யறோமோ, ஜாடி எடுத்து கூட்டுறோம், மோப்பு போடுறோம், வீடு சுத்தப்படுத்துகிறோம், செய்கிறோமா இல்லையா? அதே தான் கோயிலுக்கு வந்தாலும் செய்யணும்.
வீடு இது கூட்டுறது மோப்புறது. அப்போ பக்தி தொண்டு என்பது ரொம்ப ஈஸியானது, எளிமையானது, சுலபமானது. அது செய்கிறப்ப அது பகவான் ஏற்றுக்கிறார். ரொம்ப எளிமையானது. ஓகே, இதம் உத்தமம், உத்தமமானது. அது பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை கூட இருக்கு, நாரதமுனி கதை. இது இந்த ஸ்லோகத்து இந்த பொறுப்பு நாரதமுனி ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பார். அப்போ அவங்க அம்மா வந்த பக்தர்களையும் வைஷ்ணவர்களையும் வீட்டுக்கு வந்து வர வச்சு அவங்களால முடிஞ்சதை உணவு பிரசாதம் கொடுக்கறது, அவங்க வந்து சேவை செய்கிறது, இப்படி செஞ்சுட்டு வந்தாங்க. அப்புறம் நாரதமுனி அப்படி சின்ன பையனாக இருக்கிறப்ப ஒரு பிரிவில் ஏழையான குடும்பத்தை பிறந்து அவர் வந்து இதுமாரி இருக்கிறப்ப அவர் வந்து கதையை சொல்லுவார். அப்போ வந்து அவர் வந்து தொண்டு செய்கிறப்ப வைஷ்ணவர்கள் மிச்ச மீதியை சாப்பிட்டு வச்சுத அவருக்கு சாப்பிடுவார். சாப்பிட்டோன்னா அவருக்கு வந்து அந்த சுக்ருதி, அந்த பகவான் மேலே அந்த உள்ள இது வருது. அவர் இப்படியே செஞ்சு கேட்பார், மிச்ச மீதி தான் கொடுத்துருப்பாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ எல்லா வைஷ்ணவர்களும் பக்தர்களும் சாதுக்களும் வந்து சாப்பிட்டு கொடுத்துட்டு போவாங்க. இதை சாப்பிட்டு அவர் பகவானுடைய எல்லா விதமான இதுவும் வந்துருச்சு. அதாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா, பக்தி தொண்டு சேவை என்பது கஷ்டம்னு நினைக்கிறோம். சாது குரு வைஷ்ணவர்களுக்கு இன்னைக்கு திருப்திப்படுத்தினாலே பகவான் சம்மந்தமாக எல்லாமே விஷயம் வந்துடும். அப்போ அவர் செய்ய பகவான் சம்மந்தமான எல்லா விஷயமும் அவருக்கு கிடச்சிருச்சு. அவர் வந்து அந்த என்னென்ன கர்ம வினைகள் அவர்களுக்கு பாவங்கள் என்ன இருந்துச்சோ அது நிவர்த்தி, அதாவது என்னது முற்றிலும் தீர்க்கப்பட்டது பகவான் சேவையில் ஈடுபட்டனால. ஏன் காசி ராமேஸ்வரம் போய் தான் எல்லாம் தீர்க்கணும் இல்லை, 3 வாட்டி முங்கிட்டு வரணும்ப்பா. அப்பா ஏசியா மெர்லிண்டோ மாசில் போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி விசா அப்ளை பண்ணி போவோம். டெல்லிக்கு இறங்கு, வாரணாசிக்கு போ, அப்படியே வந்து பனாரஸ் பட்டு போடுவாங்க, முடிச்சுட்டு அப்புறம் காசியில் போய் முங்கிட்டு அப்போ திரும்ப பட்டு போட எடுத்து வந்துடுவோம். நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி விஷயங்க தான். ஒன்று காஞ்சிபுரம் பட்டு இல்லை பனாரஸ் பட்டுன்னா தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற விஷயம் காசியில் எதுக்கு போகிறாங்க, கங்கை தீர்த்தில் முங்கி வந்தால் பாவங்களை போயிடும். பகவான் சொல்கிற பகவத்கீதை படித்தாலே பாவம் போங்கிறாரு. பகவான் தொண்டு செஞ்சால் பாவங்கிறாரு. எல்லா கடமையிலும் நீ தப்பிச்சிருவ. பிறந்தோடனே ஒருத்தன் இந்த உலகத்தில் பிறந்தோடனே அவனவனுக்குன்னு தனிப்பட்ட கடமைகள் இருக்குது. அன்றாடமாக அந்த கடமை செய்கிறோம் இல்லை. ஆனால் பகவத் சேவையில் பகவத் பக்தியில் தொண்டில் சேவை செய்கிறப்ப பகவானால் அந்த கடமைகளை நீ செய்ய மறந்தாலும் அதே செய்ய வைக்கிறாரு. பித்தர்களுக்கு நம்ம வந்து தானம் இது கொடுக்குறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம், அது செய்ய மறந்துட்டாலும் நீ பக்தி சேவையில் நீ தொடர்ந்து செஞ்சனா அந்த பித்தருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள் பகவானால போய் சேரும். இது பக்தி சேவையில் இருக்கு. கர்ம ஞானத்திலேயோ கர்ம யோகத்திலேயோ ஞான யோகத்திலேயோ அஷ்டாங்க யோகத்திலேயோ இல்லை, அது தான் செஞ்சா தனக்கு தான். ஆனால் பக்தி தொண்டு செஞ்சா எல்லாத்தையும் போய் சேரும். பக்தி தொண்டில் ஈடுபடுறவன் 7 தலைமுறை முன்னுக்கும் 7 தலைமுறை அடுத்த வரவங்களுக்கும் அந்த பலன் அந்த இந்த விஷயங்களை போய் சேரும், காப்பாற்றப்படுவார்கள். இப்போ நம்ம முன்னோர்கள் எந்த பிரிவை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தெரியல. நாயாக இருக்கலாம், கரடியாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், எங்கேயோ பேய் பூதமாக கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பக்தி சேவையில் இருக்கிற பகவான் நம்ம செய்யக்கூடிய பக்தினால அவங்களுக்கு நன்மை கிடைக்குது. மறுபடியும் பக்தர் குடும்பத்தில் பிறக்கலாம், பகவத் சேவை செய்யலாம். அப்போ இந்த பக்தி தொண்டு என்பது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது, உயரத்தரமானது. ஆனால் இது தெரியாத வரைக்கும் நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். எந்த இதில் மாட்டிக்கிட்டு இருப்போம்? யார் ஒருத்தவங்க கிருஷ்ணர் மறந்து செயல்படுறாங்களோ, துர்காதேவி, யாரு? துர்காதேவி, ராஜராஜேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, பரமேஸ்வரி அப்படின்னு போட்டு புகழ்றமே. யார் யார் கிருஷ்ணரை மறந்து கிருஷ்ணர் பக்தியில் ஈடுபடாம கிருஷ்ணருக்கு எதிராக கிருஷ்ணருக்கு அவர் பக்கமே எட்டி பார்க்காம மனப்போன் போக்கில் இருக்கிறாங்களோ 3 விதமான துன்பம் தராங்க. எத்தனை விதமான துன்பம்? யாரு? துர்காதேவி, மாயா. என்ன விதமான துன்பம் தராங்க? 3 விதமான துன்பம் தராங்க. எப்படி அந்த 3 விதமான துன்பம் எந்த சிம்போல் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்? திரிசூலம். கையில் என்ன வச்சிருக்காங்க? திரிசூலம். ஒன்று நீட்டாக இருக்கும், அப்படி வளைஞ்சிருக்கும், அப்படி வளைஞ்சிருக்கும். திரிசூலம். அந்த 3 சூலமே
எவன் ஒருத்தன் கிருஷ்ணர் பக்தியில் ஈடுபடாம மனப்போன போக்கில் அகங்காரத்தோட இருக்கானோ அவனுக்கு 3 விதமான துன்பம் தராங்க, தண்டிக்கிறாங்க. பனிஷ்மெண்ட். துர்கா தேவியால பனிஷ்மெண்ட். அதிதைவிக கிளேஷா, தேவர்களால் விளைவிக்கப்பட்ட வறட்சி, நிலம் நடக்கும், புயல் காத்து, வெள்ளம், இந்த மாதிரி மூலமா தண்டிக்கிறாங்க. பனிஷ்மெண்ட் 1. 2வது தண்டனை அதிபௌதிக கிளேஷா, பூச்சிகளாலும் எதிரிகளாலும் வரக்கூடியது. மொஸ்கிட்டோ, டெங்கி காய்ச்சலேருந்து, டெங்கி காய்ச்சல், அதுலேருந்து அப்புறம் என்னென்ன காய்ச்சல் வந்துச்சு, பன்றி காய்ச்சல் வந்துச்சு, அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் வந்துச்சு, எல்லாத்தையும் கொண்டு போட்டுச்சா இல்லையா? அதுலேருந்து இங்கே இத்தனை பேர் எல்லாம் போயிட்டாங்க, கேஸ் போயிடுச்சு. இதை நம்ம மிச்சம் இது தப்பிச்சு இருக்கோம். எல்லாம் பகவானுடைய கிருபை, கருணை. எத்தனையோ கேஸ் இந்த மாதிரி காணா போயிடுச்சு. நிலநடுக்கம் வரும்போது எத்தனை பேர், இதெல்லாம் யாரு? கிருஷ்ணரை மறந்து நீ சேவை செஞ்சா உனக்கு நான் தண்டனை. நான் இதுதான் துர்கா தேவி கோச்சிக்க முடியுமா? நீங்க அவங்க கடமையில செய்றாங்க, அவங்க கடமை செய்றாங்க. அது பகவானால கொடுக்கப்பட்ட கடமை. நீங்க என்னதான் நீங்க துர்கா தேவியை நீங்க எப்படிதான் நீங்க வேண்டின்னு சொன்னாலும் நீ பகவான் சேவையில் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நீ தண்டிக்கப்படுவேன். அவங்க வேலையை செய்யறாங்க, நீங்க அவங்க மேல குற்றம் சொல்லி இல்ல. யமராஜா நீங்க கோச்சிக்க முடியுமா? யமராஜா கோச்சிக்க முடியுமா? அவரு ஒரு வேலையை செய்யறாரு, முடிஞ்சிருச்சா கொண்டு போ அவனை, தண்டனை கொடு. அதனால யமராஜா கெட்டவர் ஆயிடுவாரா? யமராஜா பேர் சொன்னாலே எல்லாம் பயந்துருமா? இறப்புன்றது பயம் இருக்கு, ஆனா அவர் மேல பயம் இல்லையா? அவரும் பயம் தான். நம்ம எப்பயும் இதாக வந்திருக்கலாமே, தவறு செய்யாம வந்திருக்கலாமே. யமராஜா அவன் வர்றப்போ வரட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இப்போ வரைக்கும் நான் என்ன செய்கிறேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம மனம் போல போக்கில் இருக்கும். ஆனால் அவங்கவுங்க கடமை, தேவதைகள் எல்லாம் பகவானோட சேவையில் இருக்காங்க. அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அவங்க கடமையிலேருந்து வெளியாகிறது. நம்ம தான் நம்மளோட கடமையிலேருந்து வெளியாகிட்டோம். சேவை செய்வது, பகவான் தொண்டு செய்வது, இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ பகவான சேவையில் தொண்டில் ஈடுபடும் போது ஒருத்தன் அந்த இதுலேயும் தப்பிக்கிறான். இது யா ஓகே ரைட். யா ஸோ இது உத்தமம். பிரத்யக்ஷ நேரடி அனுபவம். யா ஒன்று சொல்லலையா ஒன்று? ஓகே, அத்தியாத்மிக கிளேஷா, உடலாலும் மனதாலும் வரக்கூடிய துன்பம். மனம் சஞ்சலம், துன்பம், நினைக்கிறது, இது வேதனை, அது வேதனையாக இருக்குது, இது வேதனையாக இருக்குது. ஸோ இதெல்லாமே மாயாதேவியோடைய தரக்கூடிய 3 விதமான துன்பம். ஸோ இந்த 3 விதமான துன்பத்திலேருந்து மாட்டக்கூடாதுன்னா பகவத் சேவையில் ஈடுபடணும், தொண்டில் ஈடுபடணும். ஈடுபட்டால் துர்காதேவி நம்மளை தண்டிக்க மாட்டாங்க, ஆசீர்வதிப்பாங்க, பிளெஸிங், மர்சி, கருணை கொடுப்பாங்க. ஓகே நீ போ, நான் உன் பக்கத்தே எட்டி பார்க்க மாட்டேன். யா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உத்தமம், உன்னதமானது. ஸோ பகவத்கீதையில் கிருஷ்ண சொல்கிறப்ப இந்த சேவை, பக்தி தொண்டு என்பது நேரடியான தரக்கூடிய அனுபவங்கள். அதில் உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சேவை என்பது ரொம்ப ரொம்ப சுலபமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நாரத முனி ரத்னாகரா அப்படின்ற ஒரு திருடனை, கொலைகாரனை திருத்தி பெரிய பக்தனாக்குனாரு. யார் அந்த ரத்னாகரா? ரத்னாகரா சொன்னா யாருக்கு தெரியல தானே? வால்மீகி. இப்ப தெரியுமே யாரு? ரத்னாகர. வால்மீகியோட உண்மையான பேர் ரத்னாகரன். அவரு மிகப்பெரிய திருடனாகவும் கொள்ளக்காரனாகவும் இருந்தார். நாரதர் என்றுமே நாராயண சொல்லிட்டு பாரு. நாரதருக்கு இங்க பௌதிகத்துல அவருக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கிட்டாங்க. களங்கம் உண்டாக்கிடுவாரு, அவர் எது இருந்தாலும் குழப்படி உண்டாக்கிடுவாரு, சினிமா படம் அப்படின்னு. ஆனால் நாரதர் பல பேருக்கு பக்தி விஷயத்தை சொல்லி கொடுத்தவர். அவர் சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்து ரத்னாகரன் என்றவர் வால்மீகி ஆக்குனார். அவருக்கு ராமா என்ற வார்த்தையே வரல. யாருக்கு? வால்மீகிக்கு ராமா வரல. அவர் மாறா 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 சொல்லி அதுக்கப்புறம் தான்
ராமா என்ற வார்த்தை சொன்னார். அப்புறம் மிருகரையும் அவர் தான் நாரத முனி தான் இது பண்ண. மிருகரி பார்த்தீங்கன்னா மிருகத்தை பிடிச்சு கறக்குன்னு அறுத்து சும்மா 2 குத்து குத்திட்டு போட்டுருவாரு. அது துடிச்சு செத்து போகும். குத்துவாரு, குத்தி லேச்சா போட்டுருவாரு. அது இறக்கும் போது அப்படியே துடிச்சு கத்தி இறக்கும். அந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணி ஒவ்வொரு மிருகத்தை கொலை பண்ணி அப்போ நாரத முனி பார்த்துட்டாரு. மிருகரி, நீ இந்த மாதிரி கொலை பண்ணி செய்றிய யாருக்காக? எல்லாம் என் குடும்பத்துக்காக, என் பிள்ளை குட்டிங்க சாப்பிடணும், வேற எதுக்காக? இல்லை சாப்பிட்றதுக்கு தான். இது நீ செய்றிய இந்த பாவம் தெரியுமா? இருந்துட்டு போட்டோம். சரி, நீ இந்த செய்யக்கூடிய பாவங்கள் உன் வீட்டு ஆளுங்க எடுத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்குறாரு மிருகரிக்கிட்ட. அப்படின்னு முதல் உன் மனைவி பிள்ளைங்கிட்ட போய் கேளு. அப்புறம் போகிறாரு, மனைவி பிள்ளைங்கிட்ட கேட்குறாரு, நான் கொலை பண்ணுறது இது பாவமா? நாரத முனி சொல்கிறாரு, நீ அதில் எடுத்துக்கியா? அது எப்படி முடியும்? நீ கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டோம், உன் பாவத்தை நீயே வச்சுக்கோ. முருகரிக்கு அப்படியே கண்ணுக்கெல்லாம் உருட்டுறாரு. ஆஹா, இவ்வளவு நாள் கொலை பண்ணி கொடுத்தனே, மன பிள்ளைங்க சாப்பிடுன்னு சந்தோஷமா இருந்தாங்களே, இன்னைக்கு என்னது சாப்பிடு, இன்னைக்கு எது இதுயா மானா இது ஏதோ வேற வேட்டையாடி கொடுப்பாரு. பாவத்தை என்னன்னா கையை தூக்கிட்டாங்க. அது எப்படி முடியும்? உன் பாவம் உன்னோட போட்டோம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோடனே மிருகரி வருவார். என்ன சொன்னாங்க மிருகரி? அப்போ நீ என்ன பண்ணணும், இதுலேருந்து தப்பிக்கணும்னா பகவான் நாமத்தை சொல்லு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை சொல்லி, நாமத்தை சொல்ல அதில் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்று. அப்போ இவர் நாமத்தை சொல்கிறாரு. மனு கேட்குறாங்க, இன்னைக்கு எதுவும் இல்லையா? எதுவும் சுட்டு குத்தி எடுத்து இல்லையா? நாமத்தை சொல்லு. ஹரே கிருஷ்ணா பஸ் எனக்கு இல்லையா? அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷோ நாம சொல்லி அப்படியே சொல்லி அந்த நாமத்தை சொல்ல போற வரவங்கெல்லாம் பகவத் சேவையில் ஒருத்தன் ஈடுபடுறான். உள்ளுக்குள்ளுக்கு பரமாத்மா இருக்கார்ல, அவனுக்கு போய் குடி, நீ எடுத்துட்டு போறியா, கொஞ்சம் அரிசி பருப்பு ஏதாவது சாப்பாடு குடி, எல்லாம் வச்சுட்டு போவாங்க. அவங்க மணி பார்ப்பாங்க, என்னடா அது நம்ம கூப்பிடாம ஆள் வருது, ட்ரெயின் வந்து வச்சுட்டு போறாங்க. பத்தியா, பகவத் சேவையில் பகவான் நாமத்தை சொல்ல எல்லாம் கிடைக்குது, போ எடுத்து சாமி போ. இது நாரத முனி வந்து அவருக்கு அதை எடுத்து வைப்பாரு. இவங்க சொல்ல உனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்து செய்வேன், உனக்கு என்ன தேவையோ நான் செய்வேன். அந்த மாதிரி தான் சவுத் இந்தியாவில் அர்ஜுனாச்சாரியா அன்றாடம் கீதையை பொருளோரி எழுதுறவர். அவர் தினந்தோறும் என்ன பண்ணுவார், பொருளோரி எழுதி உபன்யாசம் கீதையை கற்றுக் கொடுப்பாரு. ஒரு நாள் போனால் அவங்களுக்கு போனால் எதை கொடுக்காதான் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு பொருள் வஹாமி அகம், அதாவது யோகக்ஷேமம் வஹாமி அகம், அதாவது நானே எல்லாம் வந்து காப்பாற்றுவேன், அவனுக்கு தேவை எல்லாமே செய்வேன், பூர்த்தி செய்வேன் அப்படின்னு எழுதிருப்பாரு. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிறுக்கிட்டாரு. பகவான் உன்னதமானவர், வைகுண்டத்திலேயோ பிருந்தாவனத்திலேயோ அவருக்கு சேவை செய்ய நிறைய பேர் கோடி கோபியர்கள் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் இருக்காங்க, நம்மளுக்கு எப்படி இவர் வருவார் அப்படின்னு அது மேலே கோடு கிழிச்சிருவாரு. ஒன்று 2 கிளி கிழிச்சிருவாரு. அடிக்கோடு எடுத்துக்கிட்டா என்ன ஆகும், ரோலர் எடுத்தா போட்டுன்னு முடிஞ்சு குளிக்க போயிட்டாரு. குளிச்சுட்டு வரத்துக்கிட்டேயும் 2 பேர் வராங்க. ஒன்று கல்லா சுட்டு முடி கருப்பாக ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் வந்து வெள்ளையாக வராரு, மாட்டு வண்டியில் தூக்கிட்டு வந்து இந்தாங்கம்மா முட்டை சாப்பாடு வைக்கிறேன். நீங்கள் யார், நீ எதுக்கு வந்தீங்க? இல்லை வாத்தியாரையா அடிச்சிட்டாரா? என் கணவர் அடிக்க மாட்டாரு, போய் சொல்கிறேனே. இல்லை பாருங்க, திருப்புறாரு 2 கோடு அப்படியே ரோத்தால சட்டையை கழட்டிட்டு பட்டார்னு வச்சு அப்படி இருக்கும். சொல்லியிருந்தேன் அந்த இது அச்சு தெரியுமா தெரியாதா? வேற அடி வாங்கியிருக்கீங்க ஸ்கூலில்? தெரியும். வாத்தியாரை அடித்தா பட்டார்னு வலி இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி இருக்கு. அப்போ திரும்பி அச்சோ இவ்வளோ கொடூரமானவரா என்னோட கணவர்? சரி வந்து கேட்கணுன்னு சாப்பாடுலாம் வச்சுட்டு சொல்கிறது ஆக்கி வச்சுட்டு போயா? வேண்டாம் நான் கிளம்பிடுறேன். வராரு, குளிச்சுட்டு வராரு, வாசம் தூக்குது வெளியே வந்தேன். என்றும் இல்லாத இன்னி இடத்தில் என் வீட்டில் எதற்காக நறுமணம் தூக்குகின்றது, நெய் வாசனை கம்மன் இருக்கு அப்படின்லாம் பார்த்துட்டு வராரு. சமையல் தாடாபடான சமையல். ஆனால் அதுக்கு முன்னே ஒரு நாள் சாப்பாடு இல்லாமல் ஈரத்துணி கட்டி படுத்து தூங்குவார். தண்ணி ஈரத்துணி. அப்போலாம் பார்த்தீங்கன்னா பசிச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, வருமானத்தில் இருக்கும் கேட்டு போகிறாங்க, அப்போ தான் தெரியும். ஈரமாக இருக்கிற துணி நினச்சிடுவாங்க, நினச்சிட்டு ஒரு கட்டு கட்டிடுவாங்க. கட்டுனா ஈரத்துக்கே அந்த பசி ரொம்ப எடுக்காது. அது பசி வறுமையில் இருந்தவங்களுக்கு தான் அது தெரியும்.
அன்றாடம் ஃபுட் பண்டா கிராப் ஃபுட் பண்டாவில் ஆர்டர் பண்ணி வீட்லேயே டிவியை பார்ப்பவர்களுக்கு அது தெரியாது. அதான் சொல்கிறேன், பகவான் இவ்வளோ தூரம் நம்மளை வச்சுருக்காருன்னா பகவானுக்கு நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு இல்லை. அப்போ வந்து அதுமாரி என்னோட அவர் வந்து வர்றாரு, பார்க்குறாரு, 2 பசங்க அடிச்சிட்டிங்களாமா, குருகுலத்தை வரவங்க, ஏன் அப்படி மோசமாக நடந்துக்கிட்டீங்க, அப்படி இருக்காத சொல்கிறேன். என் பசங்களாம் நான் எப்போ அடித்தேன், ஏது அடித்தேன் அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு. வந்தவர் கிருஷ்ணரும் பலராமரும். பகவான் மேலே உங்களுக்கு திடமான நம்பிக்கையும் திடமான உங்களுக்கு இதுவும் இருந்தால் அவர் வந்து அது வந்து என்ன பண்ணுறாரு, நீ நினச்ச என்னால் செய்ய முடியாதா, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் உணவு அளிக்கிறேன்னா, பாறைகளுக்கு தேளுக்கு கூட என்னோட சாப்பாடு அவனுக்கு கொடுக்குறேன், உனக்கு கொடுக்க மாட்டேனா. பகவான் மேலே அந்த நம்பிக்கை ரொம்ப 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 முக்கியம். ஸோ பக்தி தொண்டு என்பது ரொம்ப முக்கியம். அது செய்யாத வரைக்கும் நமக்கு என்னது அது அனுபவம் தெரியாது. அந்த பேர் பகவான் சேவையில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே, தார்மியம் அது நம்மளோட கொள்கை சுஷக்கம் மிகுந்த இன்பத்துடன் செயலாற்றுவது அவ்வியம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஒரு 6லேருந்து ஒரு 7 விஷயம் இருக்குது. பக்தி யோகத்தை பக்தி தொண்டை சேவையை பின்பற்றினா என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும். அதில் வந்து ராஜவித்யா கல்வியின் அரசன், ராஜகுஹ்யம் ரகசியமான ஞானத்தின் அரசன், பவித்திரம் பக்தி தொண்டு செய்த தூய்மை அடைவோம், இதம் உத்தமம் உத்தமமானது உயர்வானது, பக்தி தொண்டு உயர்வானது. ஓகே, பிரத்யேச நேரடி அனுபவம் கிடைக்கும். அந்த பக்தி தொண்டு நீங்கள் செய்கிறனால, சேவை செய்கிறனால அதனால உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா புரிஞ்சிச்சா அப்படிலாம் கேட்கறதில்ல. சேவை செய்ய உங்களுக்கே அந்த ஞானம் கிடைக்கும். அதுக்கு உதாரணம் என்னன்னா, ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், ஸ்ரீல பிரபுபாதருடைய குருநாதர். அவர் இருக்கிற காலத்தில் ஒரு பண்டிதர் அறிஞர் வந்து கேள்வி கேட்கறதுக்காக வருவார். நான் நிறைய படிச்சுட்டேன், உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். அவர் என்ன பண்ணுவார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் உட்காந்து கேள்விக்கு பதில் சொல்லுவாரா? இல்லை, என்ன பண்ணுவார், பின்னாடி பூஜாரிலாம் இன்னைக்கு ஆக்கி வச்ச சாப்பாடு பண்டெல்லாம் இருக்குது, இந்த பாத்திரம்லாம் இருக்குது, நல்லா பஞ்சு வச்சு தேய்ச்சிடுவா, அது கழுவிட்டுவான்னு. நான் எவ்வளோ பெரிய ஒரு பண்டிதன், கேள்வி கேட்குறதுக்காக வந்திருக்கேன், என்னை போய் சேவை செய்ய சொல்கிறாருன்னு கோவத்தோடு போவார். பானை அண்டா குண்டா எல்லாத்தையும் கழுவிட்டு வருவார். இனிமேல் கேள்வி கேட்டியா, நான் சேவை செஞ்சுட்டேன் கேட்பேன், நான் செஞ்சுட்டேன். இனிமேல் கேள்வி கேட்டியா? இல்லை, என் கேள்விக்கு விட கிடச்சிருச்சு. இன்னும் அண்டா குண்டா கழுவுனதுக்கு உனக்கு கேள்வி கிடச்சிருச்சு. பகவத் இதில் வந்தால் சேவை செஞ்சால் என்ன சந்தேகத்தோடு வந்தியோ அதுக்குண்டான பதிலையும் விடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்துருவார். நம்ம என்ன நினைக்கிறோம், மூட்டையாக கிளாஸ் கேட்குறோம், மறுநாள் கேட்டால் தெரியாது, மறந்துட்டேன், ஏதோ சொன்னார்யா அவர், ஏதோ கிளாஸ் வைக்கிறாரு, ஏதோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக வரோம், கிளாஸ் கேட்டோம், முடிஞ்சிருச்சு, ஏன் அதே கேட்டுக்கிட்டு இருக்க, தலை வலிக்குது உன்னோட அப்படிலாம் கேட்குற கூட்டம் இருக்குது. விட்டு ஒரு நாள் கிளாஸ் விட்டுற வேண்டியதான், ஏன் ஒரு கேட்டுக்கிட்டு இருக்க. என்னதான் கிளாஸ் மூட்டையாக கிளாஸ் கேட்டாலும் பகவத் பக்தியுடைய அந்த சாரம் அதோடைய இது தெரியலனா ஒன்றுமே இல்லை. வேதம் தெரியாமல் இருக்கலாம், வேதாந்தம் தெரியாமல் இருக்கலாம், உபநேஷம் தெரியாமல் இருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், நாரத சூத்திரம் படிக்காமல் இருக்கலாம், என்ன பல விஷயங்கள் படிக்காமல் வந்திருக்கலாம். ஆனால் பகவத் தொண்டில் ஈடுபட எல்லாம் உங்களுக்கு தேவையான அறிவு அவரே கொடுப்பாரு. ஸோ இது ரொம்ப 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 முக்கியம். அப்போ அது செய்ய வரும். அதில் ஈடுபடாமல் நம்பிக்கை எப்படி வரும்? நம்பிக்கை வராது. அடிப்படை காரணமே நம்பிக்கை. பக்தி என்பது பக்தி தொண்டு நம்பிக்கையில் தான் வருது. என்னை காப்பாற்றுவார். நம்ம நினைப்போம். ஒருத்தர் என்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணார். அவர் ஜெகநாத் பூரிக்கு போன ஆசையா, ஒரு பக்தர் ஜெகநாத் பூரிக்கு போக ஆசை. வயசு 68 ஆயிடுச்சு, 70 பிடிக்க போகுது. இன்ன வரைக்கும் ஜெகநாத் பூரிக்கு போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்காது. அவர் சொல்கிறது, நான் பிரசாதம் சாப்பிட்றோம், ஜெகநாத் பிரசாதம் கிடைக்க மாட்டேதுன்னு. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அது பேசிக்கும் போது ஒரு மாதாஜி பிரபு பிரபு ஜெகநாத் பூரிக்கு போனோம், ஸ்ரீ ராதா கோபால்ஜிக்கு ஜெய், ஜெகநாத் பூரிக்கு போனோம், எக்ஸ்ட்ரா நாங்கள் பார்சல் பண்ணிட்டு வந்தோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், மிச்சம் இருக்கு, இது உங்களுக்கு கொடுக்கணும்னு கொடுத்துட்டு போகிறேன். இப்போ பகவான் உள்ளுக்கு இருந்தவனுடைய ஆசையை யார் மூலியமாவது நிறைவேற்றுவார். ஏன்னா எல்லா இதயத்திலையும் பரமாத்மாவாக இருக்காரு. எல்லாத்துக்கும் இது இருக்கா, போகிறதுக்கு கொடுக்கணும். இன்னும் சில பேர், எத்தனையோ பேர் ஜெகநாத்புரி போகணும், பிருந்தாவனம் போகணும், மதுரா போகணும், மாயாப்பூர் போகணும், நவதீப் போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால்
அந்த ஒரு இது இருக்கும். ஆனால் பகவத் சேவை ஈடுபடுறதுக்கு அங்கே போனால் தான் சேவை ஈடுபட முடியுமா? பகவான் கதையை கேட்கறதுக்கு அங்கே போனால் தான் கதை கேட்க முடியுமா? பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு அங்கே போனால் தான் சொல்ல முடியுமா? எங்கேயும் எப்பவும் எப்பொழுதும் செய்யலாம் பகவத் சேவை. இதான் பக்தி யோகத்தோடைய சிறப்பு அம்சம். அந்த பக்தி யோகத்தில் நம்ம ஈடுபட அதுக்கு தான் வந்து சேவை சொல்கிறாங்க. எதுக்கு சேவை செய்ய சொல்கிறாங்க? வாய் தேவையில்லாத வேலையா? ஸ்கெடியூல் போட்டு அதேஜி வந்து சுத்தம் பண்ணிடுங்க, செஞ்சிட்டிங்களா? எதுக்கு சேவை செய்ய சொல்கிறாங்க? சேவை செய்ய தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனார்த்தங்கள அழுக்குகள் எல்லாம் குறைய நமக்கு நான் சேவகன், பகவான் சேவை, அது சேவை ஏற்றுக்கிறவரை நான் சேவை செய்வேன். பகவான் நான் தொண்டேன், பகவான் வந்து அவர் தான் முதலாளி, நான் வந்து சேவகன், அவர் தான் உண்மையான பரம்பொருள். ஜீவரே ஸ்வரூபாய் கிருஷ்ண நித்யதாஸ். ஒவ்வொரு ஜீவாத்மாவுடைய என்னது கடமை? சேவை செய்வது. பகவான் இந்த மாதிரி சேவை செய்ய நமக்கு பகவானுடைய சம்பந்தம் ஏற்படுது. மறந்து போய் வாழ்கிறோமா இல்லையா? மறந்து போய் இருக்கிறோமா இல்லையா? சைத்தன்யா சரிதாமிருதத்தில் சனாதன கோஸ்வாமியும் சைத்தன்யா மகாபிரபுவும் பேசிக்குவாங்க. யாரு தெரியல. சைத்தன்ய மகாபிரபு யாரு? சைத்தன்ய மகாபிரபுவும் சனாதன கோஸ்வாமி. சைத்தன்ய மகாபிரபு யாருன்னா சாட்சாத் கிருஷ்ணரே. 5000 வருஷத்துக்கு முன்ன நம்மளுக்கு கீதையை கொடுத்தாரு. அதே கிருஷ்ணர் தான் கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். கிருஷ்ணர் லீல புருஷோத்தமா, சைத்தன்ய மகாபிரபு பிரேம புருஷோத்தமா. கிருஷ்ணர் லீலை செஞ்சுட்டு போனார். மகாபிரபு கிருஷ்ணர் தான் மகாபிரபு வந்து பிரேமத்தை கொடுத்துட்டு போனார். நமக்கு 3 முக்கியமான புத்தகம் இருக்குது. 3 முக்கியமான புத்தகம் ஆன்மீக தமிழர்னா படிக்கணும். என்னது? ஒன்று பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதா. பகவத்கீதை ஆத்மா தத்துவத்தை ஆரம்பித்து கிருஷ்ணருடைய சத்தியம், அதாவது பகவானுடைய கிருஷ்ண பரம சத்தியத்தில் முடியுது. ஆத்மா தத்துவத்தில் ஆரம்பித்து நீ இந்த உடல் நீ ஒரு ஆத்மா, உடல் அழியும் போது ஆத்மா அழிவுறதில்லை, சட்டை கிழிஞ்சிருச்சுன்னா கழட்டி தூக்கி போகிற மாரி இன்னொரு புது சட்டை போடலாம், அந்த மாதிரி ஆத்மா இன்னொரு உடல் புதுசாக எடுக்குது. இந்த தத்துவத்தெல்லாம் கொடுத்து கிருஷ்ணரே கடைசியாக பரம சத்தியத்தை இவர் சஞ்சயன் வாட்சா சஞ்சயன் சொல்லுவார். என்ன சொல்லுவார் சஞ்சயன்? திருதாஷ்டனுக்கு அதிலே அவுட் ஆயிடுவார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனு தர தத்திர ஸ்ரீ விஜயோ பூதி திருவா நீதிர் மதிர் மம. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரண வலிமையும் நியாமமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம். இப்படி சொன்னோன்னே திருதாஷ்டனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம தோத்துருவோம், என் பையனுக்கு தோத்தானுங்க தெரிஞ்சிருச்சு. அதான் சஞ்சய் சொல்லிட்டாரு எங்கெங்கெல்லாம் இருக்காருன்னு. இந்த விஷயத்தில் முடியுது. அதேமாரி பாகவதத்தில் கிருஷ்ணனுடைய பரம் சத்தியத்தில் ஆரம்பித்து நாம சங்கீதத்தில் முடியும். நாம சங்கீதத்தில் முடிச்சா பாகவதத்தில் சைத்தன்ய சரிதமத்தில் நாம சங்கீதத்தில் ஆரம்பித்து பிரேம பக்தியில் போய் முடியும். இந்த 3 புத்தகமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிருதா. இந்த 3 புத்தகம் ஒருத்தவங்க படிக்கணும். அப்போ கீதை வந்து அடிப்படையான விஷயம். ஆத்ம தத்துவ ஒருத்தங்க தெரியலன்னா கிருஷ்ண பக்தியில் நீ எப்படி ஈடுபடுவேன், எப்படி தொண்டு செய்வேன்? நீ யாருன்னு உனக்கு தெரியலையே. இந்த உடல் தான் தற்காலம், இந்த உடல் சம்பந்தமான விஷயம் தானே உனக்கு முக்கியம். நம்ம இது பண்ணுறோம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணுன்னா பகவத் சேவையில் ஈடுபடணும். சாது குரு வைஷ்ணவர்கள் வந்தால் அவங்களுக்கு சேவை செய்யணும். ஏன் சாது குரு வைஷ்ணவ வந்தால் சேவை செய்ய சொல்கிறோம்? அவங்களுக்கு நீங்கள் சேவை செய்ய உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான விஷயங்கள் சேர்ந்து வரும். உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் தீரும். அதனால் சாது குரு வைஷ்ணவ வந்தால் மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ செய்யணும். அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து நீங்கள் சேவை செய்யலாம், எது மூலியமாகும். இந்த மாதிரி ரொம்ப 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 முக்கியம். பகவத் சேவையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா மீண்டும் பிறப்பு இறப்பில் வந்து நம்ம விழ வேண்டியது வரும். இதுதான் விஷயமே. நம்பிக்கை இல்லைன்னா இந்த விஷயத்தில் நீங்கள் பக்தி என்ற விஷயத்துக்கு நீங்கள் வர முடியாது. சேவை என்ற எண்ணமே வராது.
இது செஞ்சு என்னை காப்பாற்றுவாரா, இது செஞ்சு என்னை காப்பாற்றுவாரா, அந்த எண்ணத்தோடு தான் இருக்கும். நித்திய பாக சேவை. முக்கியமாக ஜபம், நாம ஜபம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. பாகவதம் கேட்கணும், பகவத்கீதை பாகவதம் சேத்தன் இதெல்லாம் கேட்கணும், ஹரிகதை கேட்கணும். இது எல்லாமே நம்ம கேட்குறப்ப தான் நம்ம எல்லா இதுலேயும் நம்ம வந்து விடுபடுவோம். எஸ், இல்லைன்னா கஷ்டப்படுவோம். எப்படி கஷ்டப்படுவோம். அம்பரீஷ மகாராஜா அவர் தன்னுடைய எல்லாத்தையும் அர்ப்பணித்தார் பகவானுக்காக. அம்பரீஷ மகாராஜா, துர்வாச முனிவர் அவர் வந்து கோபத்தில் அவர் அழிக்க பார்த்தாரு. முடிஞ்சா இல்லையே, ஏன் முடியல? எல்லாத்தையும் தன்னுடைய காது மூக்கு சேவை எல்லாத்தையும், கண்ணை பகவான் விக்கிரத்தை பார்க்கறது, காது அவர் அறிநமக்குது, அவர் வாயை வந்து அவருக்கு இது பகவான் நாமத்தை சொல்கிறது, அவருடைய புகழை பேசுவது, பாடுவது எல்லாத்தையும் அர்ப்பணித்தார். ஆனால் அவர் கடைசி என்னது, அகங்காரத்தோடு இருந்தாரா? கடைசியாக சுதர்சன சக்குன்னு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு பகவானுக்கிட்ட. இது வந்து பக்தனே என்னை தொந்தரவு செய்கிறா, கச்சேரி பண்ணுற. துர்வாச முனிவர் பிரம்மதேவர்கிட்ட போனார், சிவபிரமன்கிட்ட போனார், பகவான் நாராயண்கிட்ட போனார். முடியாது, என்னால் காப்பாற்ற முடியாது. கடைசியாக அவர் காலில் போய் விழுந்தார். பெருசு. ஓகே. ஸோ பக்தருக்கு பக்தி இதில் ஈடுபடுறது அவ்வளோ ஒரு உன்னதமானது. பகவான் எந்த நேரத்துலையும் ரெடியாக இருக்கார். இல்லை பக்த பிரகலாத மகாராஜுக்கு அவ்வளோ துன்பம் வந்தும் எங்கேயாவது விட்டு ஓடினாரா? ஓம் இரண்யாய நமக அப்படின்னு சொல்லுவார் பக்த பிரகலாத மகாராஜ். அவங்க அப்பா, என் நாமத்தை சொல்லு, முட்டாள்தனமா ஓம் நமோ நாராயணுங்கிற எவன் நாமத்தை சொல்கிற நீ? பக்த பிரகலாத இது பண்ணாரா? பிரகலாத மகாராஜ் பண்ணாரா? ஈட்டியால் குத்துனாரு, விஷ பாம்பால் கொத்த வச்சாரு, யானை விட்டு மறுக்கி வச்சாரு, மலையிலேருந்து தள்ளி விட்டாரு. இத்தனை செஞ்சும் பகவத் பக்தியில் ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட அவர் விட்டு போல. இதுக்கு மேலே காப்பாற்ற மாட்டார். நம்மளாம் ஒரே இந்த ஈட்டி குத்துனோட வரமாட்டான் பகவான். நீ இவ்வளோ நாள் சொன்ன வரைய மாட்டேனே, விட்டு நான் வந்து சொல்லிடுறேன். அவர் அத்தனை கொடுமை செஞ்சும் பகவான் என்னவா வந்தார் கடைசியா? நரசிம்மா ஒட்டசியில் வர்றாரு. என் பக்தனுக்கா நீ எப்படி பண்ணுறேன்னு பகவான் மேலே அவ்வளோ இதுக்கு வந்தா. அவர் ஏன் அவ்வளோ நேரம் இருந்தார்? அவ்வளோ நேரம் ஏன் கேட்கல? ஏன் அவ்வளோ அவர் வீட்டில் குத்துட்டு போய் வர வேண்டியதானப்பா? இவ்வளோ தூரம் நீ எவ்வளோ தூரம் என்ன மாதிரி நம்பிக்கை இருக்க? எல்லாம் கேட்பீங்களா? எல்லாம் நாலேஜே கேட்பீங்க. வீட்டிலே குத்தி ரத்தம்லாம் வருது, அப்பயே வர வேண்டியதானே? பாம்பால் கொத்தணுமா, யானையால் இது பண்ணணுமா, இந்த மலையால் தள்ளணுமா, இத்தனை பண்ணதும் பகவான் வருவாரா? எவ்வளோ தூரம் நீ பகவானை விடாப்படியாக இருக்க நீ? பகவான் மேல் நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை எவ்வளோ தூரம் வருது? பகவான் வந்தார, காப்பாத்தினார. இன்னை வரைக்கும் சரித்திரம் பேசப்படுது. அது படமாக வேற வந்துருச்சு, கத்தோனா வேற வந்துருச்சு. எல்லாம் குவாலிஃபை பண்ணுறோம், புகழ்ந்துறோம். ஆனால் அந்த விஷயத்தில் ஈடுபடுறப்ப நம்ம யோசிக்கிறோம், வருமா வராதா? சரி வருவோம், ஒரு 5%, 95% பாக்கி நம்ம மேலே வச்சுக்குவோம். சரி ஒரு 10%, 20%, 100% இருக்கணும். நம்பிக்கை வராத வரைக்கும் ஆன்மீக வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கும். குருவாயூர் கோயிலில் ஒரு கதை சொல்லியிருக்குமா இல்லையா? குருவாயூர் கோயில் யார் போயிருக்கீங்க? குருவாயூர் மாத்தாச்சு இன்ன வரைக்கும் தெரில. குருவாயூர்னு யாருன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. குருவாயூர் இங்கே யாருக்கு தெரியாது? குருவாயூர்னா யாருமே தெரியாது பிரபு, அப்படியே யாருமே தெரியாது. எத்தனை பேருக்கு இங்கே தெரியாது? மாத்தாஜி நீங்கள் பழைய லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்கள் லிஸ்ட்டில் எழுதி வச்சுட்டேன். குருவாயூர் மாத்தாஜி தெரியாது. போச்சித்தாவும் குருவாயூர் அப்போ எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும். குருவாயூர்னா உங்களுக்கு தெரியாதா? ஓகே. குருவாயூர்ப்பர் கிருஷ்ணர் தான் குருவாயூர்ப்பர். குருவும் வாயுவும் சேர்த்து அந்த சிலையை வச்சுருவாங்க அங்கே, கிருஷ்ணனுடைய சிலை. காலகாலமாக 3 யுகத்தில் வழிபட்ட அந்த சிலையை குருவும் வாயுவும் தூக்கி அந்த சிலையை வச்சேன்னா யார் பேர் வைக்கலாம்? கிருஷ்ணான்னு வைக்கலாமா, கோவிந்தான்னு வைக்கலாமா, முகுந்தாவை வைக்கலாமா? இல்லை, இவங்க 2 பேர் தான் பாடுபட்டு வச்சாங்க, இவங்க பேரே வச்சிரு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறாரு. குருவாயூர்ப்பர். குருவாயூர்ல நீங்கள் பார்த்தீங்களா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 3-4 பேர் இருக்காங்க. பூந்தானம், நாராயண பட்டதாரி, குரூரம்மா. தெரியுமா? அது குரூரம்மா வந்து வயசானவங்க. எல்லாரும் நினச்சிக்கோங்க,
வயசானவங்க தான் பக்தியில் ஈடுபடுவாங்க, சிறு யாரும் ஈடுபட மாட்டாங்க அப்படின்வாங்க. குரூரமா வயசானவங்க. ஆனால் அங்கே ரொம்ப ஃபேமஸ் பூந்தானம். பூந்தானமும் நாராயண பட்டதாரி, நாராயணம் அப்படின்னு எழுதியிருப்பார். சவுத் இந்தியாவில் இப்போ பாசுரம் திருப்பாவை எவ்வளோ ஃபேமஸோ கேரளாவில் நாராயணியம் ரொம்ப ஃபேமஸு. அப்போ வந்து பூந்தானம் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, உடம்பு சரியாக போயிடும் அவருக்கு. டாக்டரே சொல்லிடுவாங்க அவனுக்கு காப்பாற்ற முடியாது, முடிஞ்சு நீ கதை முடிஞ்சுன்னு. இவர் அழுந்துட்டு வந்து பூந்தானம் கேட்பாரு, நீங்கள் தான் தினந்தோறும் பகவானை சேவிக்கிறீங்களே, ஏன்னா பூந்தானம் கிட்ட தினந்தோறும் குருவாயூர் பேசுவார். சில பேசுதுப்பா நம்ம நம்புமா, தினந்தோறும் பூந்தானம் பேசுகிறார். அப்போ போனோட சொல்வார், இப்படி சொல்லுப்பா கொஞ்சம் பூந்தானம் கிட்ட, பூந்தானம் ஐயா நீங்கள் குருவாயூர்கிட்ட சொல்லுங்கள், என்னோட நோயை டாக்டராலே குணப்பட முடியாதுன்னு தீர்க்க முடியாதா. அப்புறம் என்ன பண்ணார், பூந்தானம் கேட்பாரு, குருவாயூர் வர வழியில் வந்தேன், ஒருத்தன் வந்து ரொம்ப மனக்கலங்கி சொன்னான், டாக்டர் சொல்லிட்டாரா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு, நீ அவனை குணப்படுத்த முடியும், நல்லா நோட் பண்ணுங்க. என்னன்னு கேட்பாரு, குணப்படுத்த முடியுமா? யாருக்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு, குணப்படுத்த முடியுமா? அங்கே ஒரு கேள்விக்குறி வைக்கிறாரு, கொஸ்டின் மார்க்கு. அவர் என்ன கடுப்பாயே, குணப்படுத்த முடியாது போ அப்படின்வாரு. இவருன்னு சொல்லி பூந்தானந்தன் சொல்லுவார், ஏப்பா குருவாயூர் சொன்ன உனக்கு குணப்படுத்த முடியாது ஓன்னு அழுந்து அந்த மூலையில் உட்காந்து அழுந்துட்டு இருப்பார். அங்கே குரூரம்மா வருவாங்க. குரூரம்மா வயசான கேள்வி எப்படி, யாருப்பா பேராஜி இங்கே ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன்னு சொல்லுவார். கதை அப்படிங்கிற, என்னாச்சு ஐயா, டாக்டர் தான் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாரா, முடிஞ்சு அது ஏன் அழுதுகிட்டு இருக்கேனே, என்ன வேணும் அவர்கிட்ட சொல்ல சொன்னேன், பூந்தானம் சொல்லிட்டாரு, இப்போ கேட்டார் முடியாதுன்ட்டாரு, அதான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்வாரு. உடனே போகிறாங்க. யார் சொன்னா, குருவாயூர் சொன்னாரா, இப்போ போகிறேன் போயிட்டு, குருவாயூர்ப்பா என்னமோ ஒருத்தர் சொன்னீங்க குணப்படுத்த முடியாதுன்னு, உன்னால் குணப்படுத்த முடியும், அவனை குணப்படுத்து. குணப்படுத்திடுறேன் குருரம்மா, குணப்படுத்திடுறேன். உடனே குணமாயிரும். இதுக்கு பூந்தானுக்கு இந்த விஷயம் போயிருச்சு, காதில் எகிரி குதிச்சு வராரு. சொல்லாத பேச்சை யாரோ ஒரு கிளவி சொன்னதுக்காக கேட்குறான் அப்படின்னு கத்துவார். அப்போ குருவாயூர் சொல்லுவார், சாந்தம் பூந்தானம் சாந்தம், சாந்தமாக உரையாடு என்ன ஏதுன்னு அப்படி கேட்பாரு. என்னம்மா குருரம்மா வந்து கேட்டாலா, நான் குணப்படுத்த கேட்க முடியாதுன்னே, நீ வந்து என்கிட்ட என்ன கேட்ட, குணப்படுத்த முடியுமான்னு கேட்ட, அப்போ என்னால் குணப்படுத்த முடியாதா, அப்போ உனக்கு அவன் நம்பிக்கையா, என் மேலே நம்பிக்கை இல்லையா அவனுக்கு, நீ என்ன கேட்டுக்கணும், குணப்படுத்திருந்தா முடியுமே அப்படின்னு சொல்லியிருக்கணும். குணப்படுத்த முடியுமே கேட்டேன், அதான் குணப்படுத்தேன். அப்போ நீ என்கிட்ட 2 விதமான இது வச்சுருக்க, 50 தான். குணப்படுத்துவார் போல, படுத்தாது மட்டார் போல. ஆனால் குருரம்மா அப்படிங்கிற, உன்னால் குணப்படுத்த முடியும், எப்படி முடியாதுங்கிற, நீ உலகத்தில் எல்லாத்தையும் காப்பாற்றணும், நீ இதை காப்பாற்ற இவனை காப்பாற்ற முடியாது, நீ காப்பாற்ற ஒழுங்க அப்படின்னு கட்டளையிட்டு போவாங்க. நல்லா போயிடும், எகிரி குதிப்பான் அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா ஹரி போலோ, கிருஷ்ணா கோவிந்தா முகுந்தா கோபாலா மாதவா கேசவா வாசுதேவனி ஷாம சுந்தரா கிரிதரி தமோதரா நாராயணா ரிஷிகேஷா மதுசூதனா ஹரி அச்சுதா மதுரமோனா, பகவான நாமத்தை சொல்லி அங்கேயே குதிப்பாரு. நீ காப்பாற்றிட்டே, நீ இந்த மாதிரி வேற என்ன வேணும் எனக்கு, நம்பிக்கை, பகவான் மேலே திட்டமான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. வெறும் நம்பிக்கையோட உட்காந்துடணுமா, இல்லை, சேவை செய்யணும், பகவான் நாமத்தை சொல்லணும், பகவானை பற்றி படிக்கணும், தினந்தோறும் கதைகள் கேட்கணும். பகவான் எதுக்கு கதையை லீலை செஞ்சு போயிருக்காரு, சும்மாவா? அது மூலிமா நமக்கு நம்பிக்கை வரும். அந்த கதைகளை கேட்க கேட்க போனஸும் கேட்டுருக்கலாம், போனஸும் ஒரு குரூப் வச்சிருக்கலாம், இந்த வருஷம் ஒரு வருஷம் அப்படியே கொண்டுட்டே வரும். ஆனால் அது கேட்க கேட்க நமக்கு நம்பிக்கை பலப்படுத்தும், பலம் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஒரு தடவை நம்ம பகவான் நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து நான் எடுத்து சுரண்டி எடுத்தாலும் வராது. உங்கள்கிட்ட இருந்து ஏதோ பக்தி ஒன்று மனுஷன் வச்சுங்க, நம்ம செய்கிற பக்தி யாரும் திருட முடியாது. திருட முடியுமா? அது நீங்கள் நல்லா பக்தி செஞ்சு உயர்த்தமாக இருக்கீங்க, உங்களுக்கு திருடிட முடியுமா? உங்கள்கிட்ட ஜபம் பண்ணுறீங்க, நல்லா ஒரு நாள் 64 ஜபம் நாம் அவரதின்றி செய்கிறீங்க வச்சுங்க, உங்கள்கிட்ட எடுத்துட முடியுமா? அந்த இதை வேணா உங்கள் ஜப மாலை மட்டும் திருடி போக முடியும். ராத்திரி இங்கே வச்சுருக்காங்க தனமாதாஜி, அவங்களோட ஜப மாலை வந்து ரொம்ப கருப்பாக இருக்கா, கறிக்கட்ட மாரி. அப்புறம் அவ்வளோ ஜபம் பண்ணியிருக்காங்க, தேஞ்சு கருப்பாச்சா, தூக்கு அந்த இதை. சொல்கிறேன் யாரோடைய நிலைமை, பக்தி யாரோட எவ்வளோ தூரம் வரும்னு தெரியாது, அவங்கவுங்க செய்யக்கூடிய முயற்சி, விடாமுயற்சி. ஸோ பக்தி என்பது ரொம்ப 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 முக்கியமானது. அதுதான் சேவை மூலிமா அது செஞ்சு, பகவன் நாமத்து மூலிமா செஞ்சு, பகவத் கதைகளை கேட்டு, இது மூலிமா நம்ம செய்ய 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 நம்ம பக்தி வளரும். நம்பிக்கை இல்லாமல் போகிறதுக்கு தான்
இந்த மாதிரி அற்புதமான பக்தி யோகத்தை அறிவின் அரசமாக திகழக்கூடிய இந்த ஞானம் அறிவு உன்னதமானது அவங்களுக்கு கிடைக்காது. ஏன் நம்பிக்கை இல்லையா? அவனுக்கு நம்பிக்கை இல்லாதப்ப அது எப்படி பகவான் அந்த இது காப்பாற்றப்படும்? காப்பாற்றப்படாது. ஓகே, ஸோ கிளாஸ் ரொம்ப தூரம் போயிடுச்சு. ஸோ இந்த அடுத்த ஸ்லோகத்துக்கு நம்ம வந்து தொடரலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லை, நேர பற்றாக்குறையால் இத்துடன் அடைய முடித்துக்கிறேன். ஸோ இது கன்க்ளூஷன் என்னென்னா, பகவத் சேவையில் ஒருத்தன் ஈடுபட்டால் அவனுக்கு இருக்குது, பகவத் சேவையில் ஈடுபடலைன்னா மீண்டும் பிறப்பிறப்பில் அவன் வந்து மூழ்கிடுவான். ஓகே, அஸ்ரத்ததான புருஷா தர்மஷ்ய பரந்தபக அப்ரக்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வத்மனே. எதிரிகளை விழுவானே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது, எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பிறப்பை பாதிக்க திரும்பி வருகின்றனர். சரியா? இந்த இந்தியோடைய ஸ்லோகத்துடைய இதான் இது. ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள், சந்தேகங்கள், யாருக்காவது கேள்விகள்?